தள்ளுபடி பண்ணவர். தினமும் அந்த பழைய காலத்துல ஜாதியில தாழ்த்தப்பட்டவன் ஒதுக்குனாங்கல்ல, அப்படி நினைச்சிட்டார் மாதிரி தெரியுது. இல்ல, ரெண்டு பேர் கூட்டணியில தான் இப்ப ஆட்சியே நடக்குது. அது அவனுக்கு தெரியாது, வாங்காது. நடுவர்களே, மகாத்மான் ஒரு அடையாளை மனிதன் இந்த மண்ணிற்கு வந்தான், தமிழகத்திற்கு வருகின்றான், காரைக்குடியிலே இருக்கக்கூடிய சுறாவைகளுக்கு வருகின்றான். அப்பொழுது ஏவி மெய்யப்ப செட்டியார் சொன்னார், காந்தி கேட்கிறாரு, ஜீவான் ஒருத்தி இருக்கானே, அவனை நான் சந்திக்க வேண்டும். ஜீவா இருக்கின்றார், அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மெய்யப்ப செட்டியார் சொன்னார், நான் போய் அழைத்து வரவா என்று கேட்டார். அதற்கு மகாத்மா சொன்னார், இல்லை இல்லை, நான் சென்று பார்ப்பதுதான் தர்மம் என்று சொல்லி சிராவையில் இருக்கக்கூடிய காந்தி ஆசிரமத்திற்கு வருகை புரிந்த அளவிற்கு பெருமை படைத்தவன் இந்த ஜீவா என்பதை மறந்து விடாதீர்கள். வயசு ஒரு 23. அது மட்டுமல்ல, சந்திக்கும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? ஜீவா அவர்களே, உங்களுக்கு சொத்து இருக்கின்றதா என்று கேட்டார். காரணம் 100 பிள்ளைகள் அங்கே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் எனது சொத்து என்று சொன்ன பொழுது, இல்லை இல்லை, நீதான் இந்தியாவின் சொத்து என்று புகழப்பட்டவர் யார்? ஜீவா. அவரை பார்த்து புறந்தள்ளி தீட்டத்தவாதமாக பார்க்கின்றீரே, உங்க கண் என்னாக கேவலமாக பேசுகிறார். இல்ல, பாரதிதாசன் தான் பொறுத்துப்பாராம. அது மட்டுமல்ல, பாரதிதாசன் சொல்கின்றானே, தாம் கொண்ட கொள்கையை வைக்க பெரிதுழைப்பார், இங்கு வர கண்டும் சிரித்திடுவார், யாம் போனோம் வழக்கப்படி நீர்மாலை எடுக்கணும். நீர்மாலை எடுக்கும் பொழுது புது கோழித்தின் உடுத்துவாங்க, இன்னைக்கு உடுத்துறாங்கல்ல. இவன் தனக்கு விவரம் தெரிந்த நாளில் இருந்து கதராடையே உடுத்திக் கொண்டு வருகின்றவன், காந்தியினுடைய கொள்கையை செயல்படுத்தி காட்டியவன் யார்? இந்த ஜீவா. அவன் சொன்னான், கதர் என்ற கோடியை கொடுத்தால் நான் என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கின்றேன். திருநெல்வேலிக்கு வரைக்கும் வந்து அழைச்சு பார்த்தாங்க. நம்முடைய ஊர் பூதப்பாண்டி, நாகர்கோவில் கருதான் இருக்கக்கூடிய ஊரு. நான் வரலாறுலாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. தேடி பார்த்தார்கள், கதர் கிடைக்கவில்லை. வந்து சொன்னார்கள், கதர் கிடைக்கவில்லை. இன்று ஒரு நாளாவது இந்த அந்நியர்களுடைய துணியை உடுத்திக் கொண்டு நீர்மாலை என்று சொல்லப்படுகின்ற இந்த சடங்கினை நீ தாய்க்காக செய்ய என்று சொன்ன பொழுது மறுத்தவன் தான் அந்த ஜீவா. யாரை பார்த்து சொல்லுங்க? அது மட்டுமா செய்தான்? அதற்கு அடுத்தவன் பாட்டினான், பார்த்தீர்களா? பச்சை கதர், சிவப்பு கதர், பழுப்பு கதர் பாலும் சாமி, பாங்கான கருப்பு மஞ்சள் பலவிதம் சேரும் சாமி. காந்திக்குள்ளா தைப்பதற்கு கால் கஜமே போதும் சாமி. கதரை பற்றி இப்படி சொன்னவன் காந்தியினுடைய மிக முக்கியமான கோரிக்கையிலே ஒன்று தீண்டாமை. அதுக்காக என்ன பண்ணாரு? இந்துக்களுடைய கோயில்களிலே திண்டத்தராதவர்கள் ஒன்று சேர்ந்து கோயில் பிரவேசம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். காந்தியத்திலேயே கொள்கையாக பேசிக் கொண்டு வந்த திரு வைத்தியநாதையர் அவர்கள் கூட 1939 அந்த நிகழ்ச்சியை செய்தார். இது வரலாறு. ஆனால் 1926 அவனுக்கு வயது 20 வயது. அவனுடைய பூதப்பாண்டி என்ற ஊரிலே இருக்கக்கூடிய சிவன் கோயில் திருவிழா நடக்க போகுது. 4 தெருக்களிலே தெருவருச்சான் என்று சொல்லி கட்டைகளை போட்டு மறித்து விடுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? தீண்டத்தவர்கள் யாருமே அந்த பக்கம் போகக்கூடாது. அப்படிப்பட்ட நாளிலே தன்னுடைய இனிய நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்டவன் மன்னாடி மாணிக்கம் ஜோசப் போன்றவர்களெல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த தெருக்களிலே செல்லுகின்றான். சென்ற பொழுது அந்த தெருவில் இருக்கக்கூடியவர்கள் கால் மூழ்கின்றார்கள், கல்லெடுத்து எறிகின்றார்கள். வயது 20. அப்பொழுதும் அவன் அசந்தானா? அசலையா? காரணம், காந்தியினுடைய கொள்கையை தன்னுடைய தோளிலே சுமந்தவன். அது மட்டுமல்ல, சுசீந்திரத்திலே இன்றும் போய் பாருங்கள், தானுமாலயம் ஆலயம் சட்டம் போடாமல் இன்னைக்கும் போக முடியாதுங்க. அன்று எப்படி இருந்திருக்கும்?
அந்த காலத்துல தன்னுடைய நண்பர்களை, தாழ்த்தப்பட்ட நண்பர்களை அழைத்துக் கொண்டு பலரும் எதிர்க்க ஒரு பாடலையும் பாடிக்கொண்டு அந்த தாழ்மாலையின் ஆலயத்துக்குள்ளே பண்ணாடி மாணிக்கத்தையும் ஜோசப் போன்றவர்களையும் பூதப்பாண்டி போன்றவர்களையும் அழைத்துக் கொண்டு இந்த மூக்காண்டி என்று சொல்லப்படுகின்ற, இந்த சொரிமுத்து என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜீவா அந்த கோயிலுக்குள்ளே நுழைகின்றான். அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? அருமையாக பாடுகின்றான். வாயற்ற நாய் கழுதை மலம் தின்னும் பன்றியும் வழியோடு செல்லும், மனிதர் வந்தால் தீட்டாம். என்னையா பாட்டு, என்ன பாட்டு? இவங்க மாதிரி எழுதி வைக்கிற ஏற்ற மட்டும் எழுதுனவே ஏட்ட கிழிச்சா படிச்சவன் பாட்டு கிழிச்சான்னு சொல்லி செயலிலே செய்து காட்டியவன் ஜீவா. அங்கே இந்த மூவர்களை காட்டில் மேலே நிற்கின்றான். அந்த இடத்தை இப்படி பார்த்தாங்க. வாயற்ற நாய் கழுதை மலம் தின்னும் பன்றியும் வழியோடு செல்லும், மனிதர் வந்தால் தீட்டாம் வழிவிடுவீர் என்று பாடினார். இப்படி ஒன்று இரண்டல்ல, ஜாதிய கொடுமை பார்ப்பது. அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு. வீட்டை விட்டு அவங்க அப்பா நீ போயிடப்பா, உன்னால் நான் இருக்க முடியாதுன்னு சொன்னோன்னே வாவேசையருடைய பரத்வாஜ ஆசிரமத்திற்கு வருகின்றார். வயது 20. நன்றாக தமிழ் தெரியும், நன்றாக ஆங்கிலமும் தெரியும் அவருக்கு. பள்ளிக்கூட வாத்தியாரா வந்து பார்க்கிறாரு. இங்க வந்து பார்த்தா படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி. பரத்வாஜ ஆசிரமத்திலே பிராமணனுக்கு தனியாக ஒரு பந்தி, மற்றைய தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு பந்தி. பார்த்துட்டு சும்மா இருக்கல, தந்தை பெரியார் சொல்லுகின்றார். அன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் வரலாற்று நாயகன் சொல்லுகின்றார். இருவரையும் அழைத்துக் கொண்டு வந்து போராடி அந்த பரத்வாஜ் என்று சொல்லப்படுகிற ஆசிரமத்தை மூட வைத்த பெருமை அந்த 20 வயது சிறுவனாக இருக்கக்கூடிய ஜீவானந்தை. அதற்கு அடுத்துத்தான் காரைக்குடியில் அருகாமல் இருக்கக்கூடிய சிராவையிலே அவர் ஒரு ஆசிரமத்தை அமைக்கிறார். சொல்லிட்டே போகலாம். அங்க போய் என்ன பண்ணா தெரியுமா? பாபுசியை அழைத்துக் கொண்டு வந்து பேச ஆரம்பிக்கிறார். பாபுசிக்கு வந்து இந்த பெண்கள் ராட்ட சுத்துறது எல்லாம் பிடிக்காது. ஆண்கள் ராட்ட சுத்துறது ஆண்மை இல்லாதவனுடைய பொறுப்புனர். அதையெல்லாம் எதிர்த்து அன்று இரவு மாநகரிலே நடந்த பெண் உரிமை என்று சொல்லப்படுகின்ற தலைப்பிலே பேசிய ஜீவா 2 மணி நேரம் பேசுவாரு. குண்டாதடியை தாங்கிக் கொண்டு பேசுவார். கல்லெடுத்து எறிவார்கள். இவற்றையெல்லாம் சகித்துக் கொண்டுதான் ஊர்தோறும் தினந்தோறும் பேசினார். பேசி 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 பாரதியுடைய கருத்துக்களை சொல்லி சொல்லி, காந்தியுடைய கருத்துக்களை சொல்லி சொல்லி தமிழை வளர்த்தார். தமிழை ஆயுதமாக வளர்க்கும் பொழுது ஒரு பக்கம் பாட்டினால் வளர்த்தார், இன்னொரு புறம் பேச்சினால் வளர்த்தார், இன்னொரு புறத்திலே பத்திரிகைகள், இன்னொரு புறத்திலே இதழ்களையும் சொன்னார். ஜனசக்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இதழ் நான் சொல்றேன். 4 பேர் சேர்ந்து ஜனசக்தி நடத்துறாங்க. அன்னைக்கு வார இதழாகத்தான் வந்தது. ஐயா நடத்தணும்னு சொன்னா சும்மா இல்லை. அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து எழுதுகின்ற கருத்துக்கள் தான் அந்த ஜீவாவினுடைய கட்டுரையில வந்துச்சு. அதற்காக அனுதினமும் அடியடி. எனவே அச்சகம் விட்டு அச்சகம். இன்னைக்கு ஒரு அச்சகத்துல பதிவிப்பார்கள், விட்டுட்டு அடுத்த அச்சகத்துக்கு போயிடுவாங்க. சாப்பாடு எப்படி தெரியுமா? ஒருவேளை சாப்பாடு, ஒரு எடுப்பு சாப்பாடு எடுத்துட்டு வந்து இந்த 4 பேரும் பகிர்ந்து உண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் ஜீவா அவர்கள் அந்த பத்திரிகைகளை எல்லாம் நடத்தினார். 1935 ஒன்றை மட்டும் சொல்லி குடிக்கிறேன். 1935 கோவையிலே ஸ்டான்ஸ் தொழிற்சாலை இன்னைக்கு இருக்கு. ஸ்டான்ஸ் புறமெல்லாம் தயார் பண்ணுவாங்களே, அது அன்னைக்கே இருந்தது. ஆங்கிலேயருடைய காலகட்டத்தில் இருந்துச்சு. அன்று தொழிலாளருடைய போராட்டம் 6 மணிக்கு துவங்க போகுது. அந்த நேரத்தில் தான் நாமெல்லாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்ட அந்த ஜீவாவினுடைய அருமையான ஒரு பாட்டு, அவனுக்கு புகழ் தேடி கொடுத்த பாட்டு 5 மணிக்கு எழுதும். 6 மணியில போய் பாடுறாரியா, மிக அருமையாக பாடுகின்றார். பாடி பார்ப்போம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது என்ற மெட்டிலே பாடினான். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை,
பாலுக்கு முளைத்தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா. குண்டிக்கொரு துண்டும் இல்லை, கொள்வருமை தானமில்லை, ஒண்ட குடிசை இல்லை என் தோழனே, உழைத்திழைத்து போனோமடா என் தோழனே, உழைத்திழைத்து போனோமடா. பாலின்றி பிள்ளையழும், பட்டினியால் தாயழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம் என் தோழனே, வீடும் சூடும் அள்ளும் என் தோழனே, வீடு சூடும் அள்ளும். தீர்வு என்ன? இப்படி மொட்டை மொட்டையா எழுதி வச்சு போனா போதுமா? அழகாக சொல்லி முடிக்கின்றார். ஒன்றுபட்டு போர் புரிந்தேன், உயர்த்துவோம் செங்கொடியை, இன்றுடன் தீருமடா என் தோழனே, இம்சை முறைகள் எல்லாம் என் தோழனே, இம்சை முறைகள் எல்லாம். இந்த பாட்டை இவர் எழுதிட்டு எல்லாரும் ராமதாஸ் என்று சொல்லப்படுகின்ற கோவையிலே இந்த நண்பர் பாடுறாரு. அங்கே கூடியிருக்கக்கூடிய 30,000 தொழிலாளர்களும் கண்ணீர் விட்டார்கள். இதே பாட்டை ஈரோட்டிலே கேபி சுப்பிரமணியன் அவர்கள் பாட்டு கட்சி நடக்கும் பொழுது மக்கள் கூடியிருந்த மக்கள் சொன்னார்கள், இந்த பாட்டை நிறுத்து, சாமியார் பாட்டு 2வது பாடுவோம், முதலில் இந்த தீவாரி எழுதிய எல்லா ராமதாஸ் அவர்கள் பாடட்டும் என்று சொன்னார்களே. ஏன்? இதே பாரதியுடைய நண்பராக இருக்கக்கூடிய வாரா அவர் கேட்டு கண்ணீர் வடித்தாரே. இப்படி ஒரு பாட்டை நீங்கள் காட்ட முடியுமா? நான் கேட்கிறேன். இப்படி ஒரு பாட்டு ஐயா, 1 2 2 மணி நேரம் 3 மணி நேரம் சட்டசபையிலே தமிழ்நாடு வேண்டும் என்று சொன்னவர் யாரு? ஏன் 1947 மணி விழா நடக்கின்றது பாரதிக்கு. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நடத்துகின்றார்கள். ராஜாஜி அவர்கள் அப்பொழுது கவர்னராக இருக்கின்றார். அழைப்பு இல்ல, பாரதிக்கு அழைப்பு இல்ல ஜீவாவுக்கு. ஆனாலும் போயிட்டாரு. போய் கேட்டா மக்கள் எல்லாம் கூடி ஜீவா பேசட்டும், ஜீவா பேசட்டும், ஜீவா பேசட்டும். தமிழ்நாடு ஊரா ஜீவா தெரியும். ஜீவா பேசட்டும் சொல்லும் போது 5 நிமிடம் பேசட்டும் ராஜாஜி. ராஜாஜி இவரை பார்த்தாலே பிடிக்காது. பேசினார், 30 நிமிடம் பேசினார். பேசும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? பாரதி அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதியா, இவர்கள் முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கின்றார்கள். 1940 அதுக்கு முன்னாடி 1 பாட்டு 2 பாட்டு வெளியே தெரியும். பாரதி என்பவன் முழுமையாக இந்த மக்களுக்கு காட்டப்படவில்லை. நீங்க எங்கேயாவது வரலாறு கொடுங்க, நாங்களாம் தரேன். எங்க வந்து முழு பூசணி அமைக்கிறது? இந்த ஜீவா சொன்னான். 47 பேசுகின்றான். அவருடைய தம்பி பாரதியுடைய தம்பி விஸ்வநாத் தாஸ் ஐயரிடம் பாரதியுடைய எழுத்துக்கள் கிடக்கின்றன. ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரிடம் இசை உரிமை இருக்கின்றது. இந்த இரண்டினையும் ராஜாஜி அவர்களே நீங்கள் முயற்சி செய்து நம்முடைய நாட்டுரிமை ஆக்குங்கள் என்று கேட்கிறார். 1952 சட்டமன்றத்திலே போய் பேசுறாரு. அதற்கு பின்னால் தான் பாரதியுடைய எழுத்துக்கள் நாட்டுரிமையாக்கப்பட்டன. பாவனுடைய கையிலே பாரதி தவழ்ந்தான். இப்படி பாரதிக்கு முகவரி கொடுத்தவன் ஜீவா என்று மறந்துட்டார்கள் என்று சொல்லி அடுத்த சுற்று வாய்ப்பு இருக்கான்னு தெரியாது. ஆனால் இந்த மூவரை காட்டிலும் சளைத்தவன் அல்ல ஜீவா. அவன் இல்லை என்று சொன்னால் பாரதி இல்லை. அவன் இல்லை என்று சொன்னால் இந்த தொழிலாளருடைய எந்த உரிமையும் கிடையாது. காந்தியுடைய அனைத்து கொள்கைகளையும் செம்மையாக அவரே கடைபிடித்து கலப்பு மனம் செய்து எல்லாவற்றையும் முடித்து இறுதியிலே 1963 செத்தார். பயங்கரமான கூட்டம் சாவுக்கு. பாரதி இறந்த பொழுது கூட 13 பேர் தான் வந்தாங்க. ஆனால் ஜீவா இறந்த பொழுது மறைந்த எம்ஜிஆர் அவர்களே கட்சி ஆபீஸில் இருந்து ராயபுரம் வரைக்கும் நடந்து சென்றார் என்று சொன்னால் அவருடைய புகழ் நீங்க வேணா மறைக்க, வரலாறு மறைக்காது மறக்காது என்று சொல்லி தயவு செய்து படிப்பட்டவர்கள் வெளியே கொண்டு வாருங்கள். வெளியே கொண்டு வந்த சக்தி போன்றவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சேர்த்து பேசிட்டாங்க. ஏன்னா
பேச்சு என்பது ஜீவாவே சொன்னார். நான் யாரும் தப்பா எடுத்துக்காட்டி சொல்றேன். பேச்சை வச்சே பிழைக்கிற ஒரு கூட்டம் 1944 உருவானது. வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு அது தெரியாது. அது 67 வரை தொடர்ந்தது. சொற்கும் மொழிகளாலே அடுக்கு மொழிகளாலே பேசுவதுதான் பேச்சு என்று வந்த பொழுது அதற்கு எதிர்மாறாக இருந்தவன் ஜீவா. அவர் எந்திரிச்சு வந்து நின்று அப்படி அனல் புலம்பா இருக்கும். காதே செவிடா போச்சு. கத்தி பேசி பேசி செவிட்டு முடிச்சு வச்சாருன்னா ஜீவாவுக்கு கேட்கும். அப்படி உரைக்க பேசுவார், உணர்ச்சி பூர்வமாக. என்னுடைய பேச்சு தொழிலாளிக்கானது, என்னுடைய பேச்சு சுதந்திரத்திற்கானது, என்னுடைய பேச்சு மக்களுக்கானது. இது வெறும் அடுக்குமொழி அல்ல, வெறும் ஆவேச மொழி அல்ல. என்னால் உணவுபூர்வமாகத்தான் பேச முடியும். இதான் அவர் பேச்சு. இது மாதிரிதான் பேசுவார். அப்படி பேசி பேசி மக்களுக்காகவே பேசி காது செவிடா போனவன் ஜீவா. அவன் கவிதையெல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னா அது நிறைய கவிதைகள் வெளியே வராம போயிடுச்சு. ஏகப்பட்ட கவிதைகள். அண்ணன் சொன்ன கவிதையெல்லாம் அப்படி ரத்தம் தெரிக்கும். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலும் கூலை தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா, பாலின்றி பிள்ளைகளும் பட்டினியால் தாயழுவார், வேலையின்றி நாம் அழுவோம் என் தோழனே, வீடு முச்சூடும் அழும். அந்த முச்சூடுங்கிற சொல்லு செட்டிநாட்டுக்கே உரிய சொல்லு. வழக்கு சொல்லுங்க, நிறைய பேருக்கு தெரியாது. முச்சூடும் இந்த முழுவதுங்கிறதுக்கு அங்கிட்டு முச்சூடும் தான். வீடு முச்சூடும் மலும் என்று சொல்லிவிட்டு பாலின்றி பிள்ளைகளும் பட்டினியால் தாயழுவார், வேலையின்றி நாம் அழுவோம் என் தோழனே, வீடு முச்சூடும் மலும் என்று சொல்லிவிட்டு அவன் தீர்வு சொன்னான். ஏன் அப்படி வருது தெரியுமா? கோடல் மாறல் திட்டங்களால் கோடி கோடியாய் குவித்து, கோடல் மாறல் திட்டங்களால் கோடி கோடியாய் குவித்து வீணர் சிலர் கொடுக்க கண்டால் என் தோழனே பெஞ்சிடம் பொங்குதடா. பிடிக்கிற அந்த கவிதை. அது மாதிரி ஏன் இந்த தேசம் அடிமையாச்சு அதை சொல்லிட்டு நான் அடுத்த சொல்லி விட்டுறேன். நல்லோரை உழைப்போரை பறையர் என்றார், நயவஞ்சம் உடையோர் மேற்சாதி என்றார், பொல்லாத கொடியவரை மன்னர் என்றார், பொய் உரைத்த கயவர் தம்மை குறுக்கல் என்றார், சொல்லரும் தாயிரத்தை அடிமை என்றார், சூதுமிடும் ஆச்சாரம் சமயம் என்றார், இல்லாத பொய்வெளியில் சென்றதாலே இந்நாட்டார் அடிமை வாழ் எய்தினாரே. ஏன் அடிமையானோ? பட்டியல் போட்டு அக்கினி தெரிக்கின்ற வார்த்தைகளாலே ஜீவா சொன்னானே, அவனை எளிதில் புறந்தள்ள முடியாது என்று அவர் 20 நிமிடம் கொந்தளித்து எழுந்திருக்கிறார். இப்ப 2வது சுற்று வரணும் முறைப்படி. ஆனா தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம், நீதிபதிக்கு நேரம் தேவைப்படுகிறது. 3 நிமிடம் மட்டும் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு தங்கள் கருத்தை மட்டும் பிறரை மறுக்காமல் சொல்லும்படி கேட்டுக்கொள்ளும். மீண்டும் அவையை வணங்குகின்றேன். இப்ப 3 பேர் பேசி முடிச்சாச்சு. ஜீவா வந்து கடைசி நிறைவாக பேசுகின்ற பொழுது சொன்னார், பாரதியை உயர்த்தி பிடித்தவன் நான் தான் என்று. அப்பனுடைய சொத்து மட்டும் வேண்டும், அப்பனுடைய கொள்கையை யார் பரப்புவது? அப்பனுடைய கொள்கையை யார் பரப்புவது? அப்பன் மட்டும் சொத்து வேண்டும், அப்பனுடைய கொள்கையை யார் பரப்புவது? உங்களை எல்லாம் விடுத்தவன் என்ற முறையில என்னை வெளிக்கொண்டு வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் ஒரு கூட்டத்தின் கையில என்னை சிக்கிக்கின்ற பொழுது ஜீவாதான் என்னை மீட்டெடுத்தான். பேச்சால் ஜீவா, பாட்டால் பாரதிதாசன், எழுத்தால் வாரா. நான் பாடியது போல் ஏன் இந்திய ஒற்றுமையை உங்களால் பாட முடியவில்லை? என்னுடைய ஒரே கவலை அதுதான். நான் பாடியது போல் ஏன் பறந்து விழுந்த பார்வையை உங்களால் 3 பேரால் ஏன் கொடுக்க முடியவில்லை? ஏன் ஒரு கூண்டுக்குள்ளே அடிபட்டு போனீர்கள்? இந்திய ஒற்றுமையை பாடிய போது தாய் மணிக்கொடி பாரி ஐயா அவர்கள் பாடினார்கள். என்னுடைய பாட்டை வேற எங்கெல்லாம் நான் வச்சிருக்காங்க. ஆனா என்னமோ என் தமிழகத்தில் நான் பிறந்ததால் என்னவோ என்னுடைய பாட்டை தாயின் மணிக்கொடி பாரு என்று கொடியை ஏற்றுகின்ற பொழுது பாடுவார்கள். அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரி கம்பத்தின் கீழ் நீட்டர் காணி எங்கும் காணரும் வீரர் பெருந்திரள் கூட்டம் நண்பர் கரியரோ வீரர் தங்கள் நல்லுயிர் ஈந்தும் புகழினை காப்பர், கொடியினை காப்பர். அதற்கடுத்துதான் வரி வருகிறது. இந்திரன் வச்சிரம் ஓர்பால் எங்கள் துருக்கரினம். நீங்கள் அதை மறந்துட்டீர்கள், அதனால் தான் மறுபடியும் சொல்கிறேன். இந்திரன் வச்சிரன் ஓர்வால் அதில் எங்கள் துருக்கள் இறம்பிறை ஓர்வால் மந்திரம் நடுவுற தோன்றும் அதன் மாண்பை வகைத்திட வல்லவன் ஞானே என்று சொன்னேனே. ஏன் எங்கள் துருக்கர் என்கின்ற சொல் எங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் சார்ந்தவர்களுடைய சொற்கள் ஏன் நீங்கள் பழகவில்லை, ஏன் போடவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு எல்லாம். இந்திரன் வச்சிரம் எங்கள் துருக்கர் என்பதில்தானே நான் நிற்கின்றேன். ஏன் நீங்க அந்த இடத்தில் நிற்காமல் சென்றீர்கள்?
பெண்கள் 2 பேருக்கா முதலில் ஆரம்பித்த பொழுது ஒரே ஒரு பெண் தான் வந்து உட்கார்ந்தார். இன்றும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் பெண்களுடைய திருமண வயது 18 இருந்து 21 கொண்டு வந்தாச்சு. ஆனால் இன்னும் 16 வயதிலே திருமணம் ஆகின்ற பெண்களும் இதே நாட்டிலே தான் உள்ளார்கள். நீங்க டாக்டருக்கு படிச்சாலும் கற்பழிப்போம், சப் இன்ஸ்பெக்டரா போனாலும் கற்பழிப்போம். எங்கள் ஆணாதிக்கம் என்னைக்கும் ஒழியவே ஒழியாது. பாரதி தன்னுடைய சுயசரிதையிலே சொல்லுகின்றான், ருதுவாகும் மண் பெண் திருமணம் கூடாது, யாதும் அறியா பருவத்தில் காதல் உணர்வு எழும்பா பருவத்தில் பெண்ணுக்கு திருமணம் கூடாது என்றானே. அதென்ன காதல் உணர்வு? எந்த வயது வர வேண்டுமோ அந்த உறவில் காதல் உணர்வு வராத பொழுது, அதனால்தான் பாடினான், காதல் செய்யும் மனைவியை சத்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும் என்று சொன்னானே. இருக்கிற 2 பொண்ணுக்காச்சு சொல்ல வேணாமா? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பார்னில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணிக்கு இங்கே பெண் இழப்பிள்ளை கான் என்று கும்மியடி, யார்கிட்டையும் எங்களை பாரதி பிச்சை கேட்க விடவில்லை, எங்களுடைய உரிமையை நாங்களே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று செம்மாந்து சொன்னதால் தான் இன்று பட்டங்கள் ஆள்வதில் இருந்து ராணுவ விமானம் ஓட்டுவது முதற்கொண்டு அத்தனையும் பெண்கள் நடத்துகின்றார்கள். அத்தனையும் என் முண்டாசு கவிஞன் பாரதி கண்ட கடன் நடுவது. இந்த காதல் ஒரே ஒரு சொல்லி, ஏன்னா அவையும் நல்லாவை. என்னுடைய சிசியன் சீடன் பாரதிதாசனும் நானும் ஒரு முறை டீ குடித்துகின்றோம் சேனி புதுவையிலே. ஏனென்றால் முன்னாடி சொன்ன மாதிரி பாரதி தான் எழுதியதை நடத்தினானே என்பது வேண்டுமல்லலாம். இப்படி காதலை பற்றியெல்லாம், காதல் செய்யும் மனைவி பற்றியெல்லாம் பேசுகின்றானே பாரதி. ஆனா தன் வாழ்க்கையிலே ஒரு இஸ்லாமிய சகோதரருடைய கடையில் டீ கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்த பாரதிதாசன் சொல்றார், நீங்க எல்லாம் இங்கெல்லாம் டீ குடிக்கலாமா, இதுவே பெரிய விஷயம், இது என்ன ஒரு பெருசு, என் மக வேறொரு ஜாதி ஆணோடு ரங்கோன் போய் அங்க செருப்பு தைக்கிற தொழிலாளியோடு, செருப்பு தைக்கிற தொழிலாளியோடு என்ன ஜாதின்னு புரிஞ்சுக்கணும், தொழிலாளியோடு சென்று ரங்கூன் போய் அங்கிருந்து அப்பா நான் நலமாக இருக்கிறேன் என்று சொன்னான், அதுதான் எனக்கு பெருமை என்று சொன்னானே பாரதி. அவன் வாழ்ந்தான், இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான். தமிழ் எந்த நூற்றாண்டு அளவு வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த நூற்றாண்டு உள்ள மட்டமும் பாரதி வாழ்வான் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி. ஒரு செய்தி அவங்க அந்த பாட்டு சொன்னாங்க, தாயின் மணிக்கொடி பாதி. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், அந்த கொடி எதுன்னு யாருமே நமக்கு வியாபாரம் பற்றி வர மாட்டேங்குதுல, இதுல நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் யாரும் எந்த பாரதி ஆய்வாளரும் கண்டுபிடிக்கல. அந்த கொடி யார் தயாரிச்சது? பாரதிய ஒரே ஒரு நாள் தயாரித்து பயன்படுத்திய கொடி. பிபின் சந்திர பாலர் விடுதலை, மேற்கு வங்காளத்தில் விடுதலை செய்த பொழுது அதை வரவேற்று சென்னையில் ஊர்வலம் போறான் பாரதி. அன்னைக்கு ஒரே ராத்திரியில அவனும் செல்லம்மாவோட அண்ணன் அப்பா துறையும் சேர்ந்து தயாரித்த கொடி. அதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி அவன் அந்த கொடி எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்படி சதுரமா இருக்கும், இது கூட இல்ல, சமசதுரமா இருக்கும், செவப்பா. மதியா உறுதிகொள் மாணிக்க படலம்பா பாரதியார. அந்த கொடியில நடுவில் மந்திரம் தோன்றும். என்னன்னா வந்தே மாதரம். அது மந்திரம் தான். இந்திரன் வச்சிடம் ஓர்வாள் எங்கள் துருக்கர் இளம்புதை ஓர்வாள். அவன் சொல்ல நல்ல அவைங்கிறதுனால சொல்றேன். இந்திரன் வச்சிரத்தை ஏன் சொன்னான்னு தெரியுமா? அது தசீசி முனிவருடைய முதுகெலும்பு. அரக்கர்களை அழித்து தீயவற்றை அழிப்பதற்காக தன்னை தியாகம் செய்து கொண்டு கதீசி முனிவர் விருத்ராசூரனை அழிக்க தன் முதுகெலும்பை தந்ததைத்தான் வஜ்ராயுதம் என்று இந்திரன் வைத்திருந்தான். அப்ப இந்த தேசத்துக்கு எவன் வந்தாலும், கவிஞன் வந்தாலும், எந்த தலைவன் வந்தாலும் தன்னையே தியாகம் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்த தசீசி முனிவருடைய அந்த வஜ்ராயுத எலும்பு ஒரு பக்கத்துல. அதே நேரத்தில் இந்து மத சின்னம் ஆயிடக்கூடாதுல்ல. இந்த நாட்டில் இருக்க எல்லா மதத்தோடும் இந்தியன். எங்கள் துருக்கர், வேற ஆளுன்னு சொல்லல, எங்கள் துருக்கர் இளம்புரை ஊர்வார். அது வளர்ந்துகிட்டே இருக்கும். இளம்புரை என்பது வளர்வது. அதுபோல தேசம் பற்றி வளர வேண்டும் என்று சொல்லி இந்திரன் பிச்சரம் ஓர்வால் எங்கள் துருக்கர் இளம்புரை ஓர்வால் மந்திரம் நடுவுற தோன்றும் இதை மாண்பிட வகுத்திட வல்லவன் யானோ என்று பாடினானே. இதை விடையா ஒரு அக்கினி வார்த்தை வேணும் என்று சொல்லி முடித்திருக்கிறார். அறத்து அந்த தன் கருத்துக்கு வலி சேர்க்க பட்டுக்கோட்டு நடுவர் அவர்களே, மற்றவர்களுக்கும் பட்டுக்கோட்டைக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு, 2ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவன்.
6 ஆண்டுகள் மட்டுமே திரைப்படத்துறையிலே பாடல்களை எழுதியவன். மொத்தம் 245 பாடல்கள் மட்டுமே எழுதியவன். 29 ஆண்டுகள் மட்டுமே இந்த மண்ணிலே வாழ்ந்தவன். நல்ல மனுஷன். குறுகிய காலமாக இருந்தாலும் நான் இந்த விநாயகருக்கு முன்பாக சொல்லுகிறேன், காலமாக நிலைத்து நிற்க போறவன் பட்டுக்கோட்டை மட்டுமே. ஏனென்றால் இவர்கள் மூவரும் படித்தவர்களுக்கு மட்டுமே அறிமுகமாகக்கூடிய வகையிலே பாடல்களை எழுதியவர்கள். இவன் மட்டும்தான் படித்தவன், பாமரன், பாட்டாளி என்று அனைவருக்கும் சேரும் வகையிலே பாடலை எழுதியவன் என்கின்ற தகவலை சொல்லி ஐயா ஒரு பாட்டு பாடினாங்க, அருமையான பாட்டு. இன்னொரு தெரியுமா, ஐயா பாரதிதாசன் திரைப்பட பாடல் நிறைய எழுதியிருக்கார். ஐயா இப்ப வந்து சமீபத்துல இந்த விபத்துக்கள்ல சிக்கி மரணம் அடைஞ்சிருவாங்க, மூளை சாவு அடைஞ்சிருவாங்க, உயிர் மட்டும் இருக்கும். அப்படி நேரத்தில் என்ன செய்வாங்க, உடல் எல்லாம் தானம் பண்ணுவாங்க, உடல் உறுப்புகளை தானம் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு சட்டம் இப்ப போட்டிருக்கிறார். அப்படி மூளைச்சாவு அடைந்தவர்கள் தங்கள் உடல் உறுப்புகளை தானம் செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு அரசு மரியாதையோடு அவர்களது இறுதி மரியாதை நடக்கும். இதை நான் வகுப்புல சொன்னேன். அப்போ ஒரு பையன் கேட்டேன், இறுதி மரியாதை அரசு மரியாதைனா எப்படி நடக்கும்? நான் சொன்னேன், 21 குண்டுகள் வானத்தை நோக்கி சுடுவாங்கடா, அப்படி இறுதி மரியாதை கொடுப்பாங்கன்னு. அப்படி யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு கேட்டேன். இந்த தேசத்தை காப்பதற்காக தங்களுடைய இன்னுயிரை நீக்குகின்ற ராணுவ வீரர்களுக்கு கொடுப்பாங்கடா. கண்ணியத்திற்குரிய காவல்துறையை சார்ந்தவர்கள் இந்த மக்களை காப்பதிலே உயிரை நீத்தால் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நம்முடைய நாட்டில் இருக்கிற உயர்ந்த பதவியில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு கொடுப்பாங்க. அவன் சொன்னா, ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கிறது சரி சரி, காவல்துறையை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கிறது சரி சரி, இந்த அமைச்சர்கள் எல்லாருமே நல்லவங்களா இருக்கிறது இல்லையே, அவங்க செத்த அவங்களுக்கு எதுக்கு இறுதி மரியாதை? 21 குண்டு எதுக்கு சொல்றாங்க? நம்மளை ஏதோ வில்லங்கத்துல மாட்ட போறேன் நான் நினைச்சு எனக்கு தெரியலடான்னு இதுவரை வகுப்புலயே பேசாத ஒரு பையன் கடைசி பெஞ்சு அவன் எந்திரிச்சு சொன்னா, சார் நான் சொல்லவான்னா. சரி நீ சொல்றான், அவன் என்னத்தை சொல்லிட போறான்? சார் இவங்களுக்கு எதுக்காக தெரியுமா 21 குண்டு சுடுறாங்க? எதுக்குடான்னு கேட்டேன். அவங்க ஆவியா கூட இந்த பூமியில சுத்தக்கூடாதுன்னு விரட்டி சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை எங்கால பாட்டுல வச்சாங்க. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா, வாழ்வில் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும், அதன் அழகை குலைக்க மேவும், கொம்பும் ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கு விழுந்து சாகும், சிலர் குணமும் இதுபோல் குறுகி போகும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. ஐயா பாரதி சொன்னா, படித்தவன் பாவம் செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான். ஏன்னா அவன் தான் பாவம் நிறைய பண்றான். அவன் கெஞ்சினாயா பாரதி அத ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்தார். ஆனா எங்கால என்ன செஞ்சான்னா, இது எப்படிப்பட்டால் 14 வயசுல பாட்டு எழுதுறாயா. என்னுடைய பட்டுக்கோட்டை எழுதின முதல் பாடல் தெரியாத ஒரு சிலர் இருந்தா நான் சொல்றேன். 14 வயசு ஊர்னிக்கரைக்கு போறான் பையன், 2வது தான் படிச்சிருக்கான், மாடு மேய்க்கிறான். அப்படி மாடு மேய்க்கிற நேரத்துல ஒரு சின்ன குளத்தை பக்கம் போறான். அப்ப அவன் முதல்ல எழுதின பாட்டு, ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சு, ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சு, தூண்டில்காரன் வருகிறான் நேரமாச்சு நேரமாச்சு, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு, ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே என்று ஒரு அக்ரிணை பொருளுக்கு, ஒரு மனிதன் அல்லாத ஒரு உயிர் மீது தன்னுடைய பாசத்தை காட்டிய இந்த அருமையான கவிஞன் இந்த கழுதையில போற கழுதையிட்ட பாடுறது மாதிரி, அதை மட்டும் ஒரு கழுதையில ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து பாடுறது மாதிரி ஒரு பாட்டு கழுதையிட்ட பேசினான். மனுஷனை பார்த்துட்டு உன்னையும் பார்த்தா மாற்றம் இல்லடா ராசா,
என் மனசுல பட்டத வெளியில சொல்றேன், வர்றது வரட்டும் போடா. வசதி இருக்கிறவன் தரமாட்டான், அவனை வயிறு பசிச்சவன் விடமாட்டான். வானத்தை வெள்ளா வளைச்சு காட்டுறேன்னு வாயால சொல்லுவேன், செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படித்தவன் என்ன செய்யறான், படிக்காதவன் என்ன செய்யறான்னு அழகா சொல்லியிருப்பாரு. எழுதி படிச்சு அறியாதவன் தான் உழுது உழைச்சு சோறு போடுறான். எல்லாம் தெரிஞ்சவன் ஏதேதோ பேசி நல்லா நாட்டை கூறு போடுறான். அவன் சோறு போடுறான், இவன் கூறு போடுறான். இப்படி படித்தவர்கள் செய்கின்ற அந்த செயலை அப்பட்டமாக காட்டியவன். உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கல் முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும் போது பிறந்த குணம் இருக்கும், போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. எப்படி அற்புதமான பாடல்களை இந்த மண்ணுக்கு தந்தவன் ஐயா. ஒற்றை வரியில நான் முடிச்சிடறேன். பட்டுக்கோட்டை நம்ம தேடி போய் படிக்கலைனாலும் நம்ம காதுக்குள்ள வந்து விழுந்துகிட்டே இருந்தேன். வானொலி மூலமாகவோ அல்லது வேறு தொலைக்காட்சி மூலமாகவோ அல்லது இது போன்ற அற்புதமான பட்டிமன்ற பேச்சாளர்கள் பட்டுக்கோட்டையினுடைய பாடலை சொல்லும் பொழுதோ அது இந்த காலகாலத்திற்கு நிலைத்திருக்கும். படித்தவன் பாமரன் பாட்டாளி என எந்த வேறுபாடும் இல்லாமல் காது இருக்கிற அத்துணை பேருக்கும் நல்ல செய்திகளை கொண்டு சேர்த்தவன், சேர்க்கின்றவன், இன்னும் சேர்க்க போகிறவன் பட்டுக்கோட்டை மட்டுமே. ஏனென்றால் அவனுக்கு வழிகாட்டியவர்கள் பாரதியும் பாரதிதாசனும் ஜீவாவும் அவர்களிடமிருந்து உள்வாங்கிக் கொண்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லதை சொல்லி சென்ற அந்த பாரதி சொன்னதை, பாரதிதாசன் சொன்னதை, ஜீவா சொன்னதை தன்னுடைய பாடல்களிலே வைத்தவன். நிறைவான முதல்ல குறிப்பிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. தம்பி உனக்காக சின்ன பயலே, சின்ன பயலே செய்தி கேளடா. நாங்க சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா என்று அந்த மூவரை வணங்கி பட்டுக்கோட்டைக்கு நீங்கள் தரப்போற தீர்ப்பை அவர்கள் பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் எல்லாரும் உங்க காலை பாருங்க. இந்த கருவாயனோட வணக்கம் வந்து கிடக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அவர் சொன்னாரு, படிக்காதவன் உழைச்சு சோறு போடுறான், படிச்சவன் நாட்டை கூறு போடுறான். அன்னைக்கு பிரிவினை கோரிக்கை தமிழகத்திலே வந்த பொழுது எதிர்ப்பாக எழுதப்பட்ட பாட்டு என்பதை குறிப்பிட்டு ஜீவா வருகிறார். அவைக்கு என் வணக்கம். பாரதியும் காந்தியும் சொன்ன கொள்கைகளை அப்படியே கடைபிடித்து தன் வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியவன் ஜீவா. கலப்பு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சாதிய கொடுமையை நீக்குவதற்கு அது ஒரு வழி என்று காந்தி எழுதும் பொழுது முதல் திருமணம் கண்ணம்மா என்று சொல்லப்படுகின்ற ஒரு தாழ்த்தப்பட்டவளை ஹரிஜன சமுதாயம் எம்எல்ஏவா இருந்தவர் அவருடைய மகள் கண்ணம்மாவை மணமுடித்துக் கொள்கின்றார். முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்த உடனேயே
இவர் எப்பயுமே தலைமுறை வாழ்க்கை. ஆனா ஆங்கிலேயர்கள் விடல. என் மேடைக்கு போனான்னா அங்க 1000 மக்கள் 2000 மக்கள் கூடுகின்றார்கள். ஏறினா ரயிலு இறங்கினா ஜெயிலு ஜீவா பேரு. அதனால தலைமுறை வாழ்க்கை பிரிந்து போயிடுறாரு. அந்த குழந்தை பிறந்து 15 நாட்களிலேயே அந்த அம்மா இறந்து போறாங்க. 17 ஆண்டுகள் கழித்து 1962 கணேசன் நினைக்கிறேன் கச்சாபிசில் போய் 2 பெண்கள் செல்கின்றார்கள். இளம் வயசு பெண்கள். ஜனசக்தி ஆட்சி. ஆமா, ஜனசக்தி ஆட்சிக்கு. அதுல ஒரு துண்டு சீட்டு, என் தாத்தா பெயர் குலசேகர் தாஸ், என் அம்மா பெயர் கண்ணம்மா, என் பெயர் அமுதா, என் அப்பா போட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு துண்டு சீட்டை கொடுக்க. நண்பர்களே, 17 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய மகளை பார்க்கின்றான் என்று சொன்னார். அவனுக்கு எப்படி இருந்திருக்காரு? இந்த நாட்டிற்காக, இந்த மக்களுக்காக தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய குடும்பத்தையே விட்டு சென்றவன் 17 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவை பார்த்து நீ என்னுடன் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னவன் அதற்கு அடுத்து 3 மாதங்கள் தான் 1963 ஜனவரியில் இறந்து போயிருந்தான். இப்படி கொள்கைக்காகவே வாழ்ந்தவன். 2வது திருமணமும் பத்மாவதி என்று சொல்லப்படுகிற ஒரு தெலுங்கு பெண்ணை தான் திருமணம் செய்கின்றார். அது அந்த அம்மாவே வந்து பேச்சை கேட்டு மயங்கி திருமணம் பண்ணது. அது மட்டுமல்ல, அவன் யார் யார் காந்தி என்ன சொன்னாரோ, பாரதி என்ன சொன்னானோ அதை அப்படியே வாழ்ந்து காட்டியவன் ஜீவா என்பதை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏன்னா அவனை பற்றி பேசணும்னு சொன்னால் 2 மணி நேரம் பேசணும். பேசினால்தான் ஜீவாவினுடைய முழு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அவன் பாடாத சொன்ன மாதிரி பாடாத பொருள் இல்லை. அவன் அம்மா கடைசியில் சொன்னாங்கல்ல, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டம் இருந்தாங்களா, இந்தியாவினுடைய ஒற்றுமையை பாட்டிருக்கிறாங்க சொல்லி நான் ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறுகின்றேன். ரவீந்திரநாத் தாகூருடைய அவருடைய புத்தகங்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைத்தார்கள். ஜீவா இருக்காரு, கல்கத்தாவுக்கு போறாங்க. ஜீவா ரவீந்திரநாத் தாகூரை பற்றி பேசுகின்றார். மகள் சொல்லுகின்றாள், என்னுடைய தந்தையே வந்து பேசுனது மாதிரி இருக்குன்னு சொல்லி. அந்த அளவிற்கு இந்தியா முழுவதும் அறிந்த ஒரு தலைவர் ஜீவா. அவரை மட்டும் இந்த பொதுவுடைமை கட்சிக்காரர் முன்வைத்திருந்தால் அந்த இயக்கம் நிச்சயமாக சிறப்பாக வளர்ந்திருக்கும். என்னமோ தெரியவில்லை, சீனா படையெடுக்கும் பொழுது இந்தியாவிற்காக அவர் பேசிட்டாங்க. சீனா படையெடுத்த பொழுது இந்தியாவிற்காக பேசிய காரணத்தினால் அவர் மறைக்கப்பட்டார். இது அவர்கள் செய்த குற்றம், நாம் இழந்தது பெரிய வரலாறு என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் வாங்க. பாரதிதாசன் ரொம்ப நேரத்துக்கு முன்னால பேசி நான் ஒரு தூக்கமே தூங்கிட்டேன். அப்படியா? மதிப்பிற்குரிய நடுவர், தலைப்பு அந்த இதுல மேல் தலைப்பு என்ன கொடுத்திருக்கீங்க? தமிழை பெரிதும் போராட்ட ஆயுதமாக பயன்படுத்திய கவிஞர் அப்படின்னு தானே கொடுத்திருக்கீங்க. இப்ப நாம அந்த மேல கொடுத்த தலைப்பையே படிக்காம எப்படி இருக்குன்னா, அண்ணே ஏத்தாப்புல 2 யானை இருக்கு, மேல இருக்கிற போர்டுல மஞ்சள் கலர் இருக்குங்கிறதுக்காக வெற்றி கழக கொடியும் வெள்ளை விநாயகருக்கு என்ன சம்பந்தம்? ஆமா, அந்த மாதிரி 3 பேரும் பேசிட்டு எல்லாத்துக்குமே முதலமைச்சர் ஆசை பேசுறேன். அந்த மாதிரி 3 பேரும் நான் நம்ம பாரதி வந்து ஒரு சிறந்த கவிஞர் இல்ல, ஜீவா சிறந்த கவிஞர் இல்ல. நான் முதல்ல பேசும்போது நினைச்சேன், ஜீவா வந்து 4 பேர்ல ஒரு எடுத்துறணும்னு சொன்னோமே, கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டோமே. அண்ணன் பேசி முடிச்ச பிறகு நான் பேசுனது சரி அப்படிங்கிற ஒரு உறுதி எனக்கு வந்துருச்சு. என்ன நான் அப்படியா சொன்னேன்? அதே மாதிரி அவர் நம்ம பட்டுக்கோட்டை நான் பேசுற போராட்ட களத்தில் எப்படி பயன்பட்டுகிறார்கள். 1, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தோன்றிய காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் என்கிற சிந்தனை வரவே இல்லை. அதனால பாரதிக்கு ஒரு சில காலம் சில உண்மைகளை பற்றிய தகவல்களை அவரிடம் கொண்டு சேர்க்கலாம். 1, நீங்க பாரதியாரை பற்றிய கவிதைகளை, பாரதியார்னா என்ன அடையாளம், கம்பம் பாரதன்னா என்ன அடையாளம், ஒரு சிறந்த நடுவர், ஆழமான தலைப்புகளை பேசுகிறவர், ஒரு நல்ல எழுத்தாளர், இதான உங்க ஐடென்டிட்டி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய ஐடென்டிட்டி என்ன? தேசிய கவி. பட்டுக்கோட்டையினுடைய அடையாளம் என்ன? பொது உடைமை கவிஞர். ஜீவாவுடைய அடையாளம் என்ன? பொது உடைமை இயக்க தலைவர். பாரதிதாசனின் அடையாளம் என்ன? புரட்சி கவிஞர். சரியா? புரட்சி கவிஞன் என்கிற அடையாளத்துக்கு
நேர்மை செய்கிற மாதிரி பாடி இருக்கிறான் பாரதிதாசன். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எந்த இடத்துல விட்டு சென்றாரோ, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் காலத்துல விதவை திருமணத்தை பற்றி அவர் கட்டுரையில தான் எழுதினார். பாட்டு எழுதியிருக்காராமா எனக்கு தெரியாது. ஆனா வேரில் பழுத்த பலா பாட்டை நான் சொல்ல விரும்பல. ரைட்டுங்களா? அதே மாதிரி பாரதிட்ட சில விஷயங்கள் இருக்கு. ஆதிசிவன் பெற்று விட்டான் ஆரியமைத்தன் என்னை அகத்தியன் என்ற ஒரு வேதியன் கண்டு மகிழ்ந்து நிறைவேவும் இலக்கணம் செய்து தந்தான் பாட்டு. ஆனா பாரதிதாசன் வந்து அப்படி பாடலையே. பாரதிதாசன் அதுக்குள்ள கருத்து மாறுபாடோட சொன்னால் அகத்தியன் விட்ட புதுக்கரணி அப்படின்னு பாட்டு எழுதியிருக்கிறான். அதனால இப்ப மகாகவி பாரதிய தேசிய இயக்கம் எந்த அளவுக்கு எடுத்து சென்றிருக்கு மன்னிக்கணும்னே. நீங்க ஒரு தேசியவாதி. தேசிய இயக்கத்திலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இருக்கிறாங்க. நாடாளுமன்ற வரைக்கும் போயிருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு 2 பாரதியார் பாட்டை மடமடன்னு ஒப்பிக்க சொல்லுங்க. நாளையில இருந்து நான் பேசுறதை நிறுத்திடுறேன். இல்ல இப்ப நான் கேட்கிறேன், அதையே எந்த பாரதிதாசன் நீங்க சொல்றீங்கல்ல, அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் 2 பாட்டு சொல்றவங்க. அது மட்டும் இல்ல, பாரதிதாசன் செத்தப்ப அந்த இயக்க தலைவர்கள் யாராவது பாரதிதாசன் போய் அஞ்சலி. ஆனா இன்னைக்கு ஒரு தலைவர் மேடைக்கு மேல பாரதிதாசன் பாட்டை வச்சுதான் பேசிட்டு இருக்காரு. வேற தலைவர். சரி, பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் வேறுபாடு. இன்னைக்கு இருக்கிற பொது உடைமை இயக்க தோழர்கள் இருக்கீங்களா, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கேன். என்னைக்குமே நல்லவர்களை பின்னால் வருபவர்கள் போற்றுவது இல்லை. அப்படி வச்சுக்கோ. அந்தந்த இயக்கங்கள் கைவிட்டு இருக்கின்றன. இதைத்தான் இன்றைக்கு உங்களுடைய கவனத்தில் கொண்டு வந்தேன். அதை உடனே அவரு மாற்றி எடுத்துக்க கூடாது. ரைட்டுங்களா? சில தலைப்புகளில் பாரதிதாசன் தான் பாடியிருக்காங்க. குடும்ப கட்டுப்பாடு பாடினவே பாரதிதாசன். இருக்கும் பிள்ளைகள் எனக்கு போதும் அம்மா, என் கருக்கதவை மூடிவிடுங்கள் அம்மா. அதே மாதிரி ஒரு மொழி இன்னொரு மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்துகிற உணர்வை எதிர்த்தவன் பாரதிதாசன். இந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார், இந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். சரிங்களா? நீங்க சொன்ன பொது உடைமை 30 கோடி ஜனங்கள் முழுமைக்கும் பொது உடைமை, அது பாரதி பாடினது. நீங்க பாடின பொது உடைமை எல்லாத்தையும் சேர்த்தான் சொன்னா, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம் சொன்னாரா? அதனால கருத்துக்கள் அல்ல, அது எப்படி எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது என்பதை பாரதியினுடைய கவிதைகளை விட பாரதிதாசனுடைய கவிதைகள் அதிகம் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. பெண்ணுரிமை, கல்வி இல்லாத பெண்கள் கடலிலும் ஆங்கிலத்தில் புல் விளைந்தடலாம், நல்ல புதல்வர்கள் விளைந்தல் இல்லை. கல்வியுடைய பெண்கள் திருந்திய கடனி, அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நபிலவோ நான் அப்படின்னு பாடியிருக்கிறான். அதே மாதிரி புதிய ஒரு உலகத்தை செய்வது மட்டுமல்ல, ஒரு நல்ல சிந்தனையோடு நான் நீங்க பொது உடைமை சிந்தனை சொன்னீங்கல்ல தம்பி, ஓடப்பரா இருக்கும் ஏழையப்பர் உடையப்பர் ஆகிவிட்டால் ஒரு நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாதி என்று பாடியவன், சித்திர சோலைகளை பாடியவன். எல்லாத்த விட இந்த நிறைவு கவிதையை சொல்றேன். கண் கொண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்போல் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோர், தெருவோர்க்கும் பயனற்ற சிறிய வீணன் கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த தோரை உள்ளம் தொன்னை உள்ளம் ஒன்றுண்டு, தனது நாட்டு சுதந்திரத்தால் பிற நாட்டை துன்புறுத்தல், ஆயுதங்கள் பரிகரிப்பார் அமைதி காப்பார், அவரவர் தம் வீடு நகர் நாடு காக்க வாயடியும் கையடியும் வளரச் செய்வார், மாம்பிஞ்சின் உள்ளத்தின் விளைவும் கண்டோம், தூய உள்ளம் அன்புள்ளம் சமத்துவ உள்ளம் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே எனும் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம், அங்கே சண்டை இல்லை தன்னலந்தான் தீர்ந்ததாலே என்கிற பாவேந்தர் பாரதிதாசன் பாட்டு இந்த வையம் என்றைக்கு ஒன்றுபட்ட உலகமாக, மனிதநேயம் மிக்க உலகமாக, அன்பு கொழிக்கிற உலகமாக மாறுகிறதோ அன்று வரை பாரதிதாசனின் வார்த்தைகள் உயிர் கொண்டு நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா பேச்சாளருக்கும் கனிவாளம் போட வேண்டிய ஒரு சூழல். இது மிகப்பெரிய தலைப்பு. ஒன்னு ஒரு கடல், 4 கடலை ஒரு சின்ன செப்புக்குள்ள அடைச்ச மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு சூழல். இப்ப எடுத்த உடனே நம்ம ஜீவாவை பார்த்துக்கோம். ஜீவா ஒரு அதிசயமான செய்தி சொல்றேன். பராசக்தியின் ஒரு படம் வந்துதான் ஏகப்பட்ட பேருடைய வாழ்க்கையை மாற்றியது. சாதாரண கணேசனை சிவாஜி கணேசன் ஆக்கியது, கருணாநிதியை கலைஞர் கருணாநிதி ஆக்கியது, முதல்வராக ஆக்கியது. அந்த பராசக்தி கதை யாருடையது தெரியுமா?
ஜீவா செட்டிநாட்டுல இருந்தப்ப பல பேர் ஒரு பழுப்பு காகிதத்தை எடுத்துட்டு போனாங்க. 30 வருஷத்துக்கு முத தோழரே நீங்க எழுதுனது தோழரே இந்த பாருங்க, பேரை மட்டும் மாத்தி பராசக்தி படம் எடுத்துட்டாங்க தோழரே, கதை வசனம் என்னாருன்னு போட்டாங்க தோழரே. நம்ம கேஸ் போட்டோம்னா படம் பிரமாதமா ஓடிட்டு இருக்கு. மையப்ப செட்டியார் பயந்து போய் உடனே வந்து சமரசம் பண்ணிக்குவா தோழரே, நிறைய பணம் கிடைக்கும். ஜீவா பேசாம இருந்தார். பேசுங்க தோழர், நீ ஒரு சிரமத்தில் இருக்கியா, பேசுங்க தோழர். பேசாம தோழர் பேசுங்க. என்னத்த பேச சொல்ற? நான் கதை எழுதுறது எனக்கே மறந்து போச்சு. இன்னைக்கு எவனா சொல்லுவானா? ஆதாரத்தோட வந்திருக்கான், கதையோட வந்திருக்கான். வேற மட்டும் தான் மாத்திருக்கு பராசக்தி படத்துல, நீதி பூரா அப்படியே இருக்கு. அப்ப ஜீவா சொன்னாரு, நான் எழுந்தது எனக்கே மறந்து போச்சு, என் கதையை ஒரு 100 பேர் படிச்சிருப்பேன். இன்னைக்கு விட்டு ஏன்ட்ட வந்து கேஸ் போடுங்கிற போமா போமா அப்படின்னாரு. இல்ல கேஸ் போட்டாதான் பணம் கிடைக்கும். யோ நான் கம்யூனிஸ்டியா, என்ன போய் பணம் கேட்க சொல்ற ஒரு பக்கமா இல்ல? யாராவது சொல்லுவோமா? உலகம் அறிந்து ஓடிய ஒரு திரைப்படத்தை கேஸ் போட்டிருந்தா இவருக்கு அன்னைக்கு கொண்டாந்து லட்ச ரூபா கொடுத்துருப்பான். ஆனால் வேண்டாம் என்று சொன்ன மாபெரும் தியாகி தன் எழுத்தையே அடுத்தவன் கொண்டு வந்து, அது அவர் சொன்ன உதாரணம் தெரியுமா? நான் ஒரு கட்சி செய்யறேன் 30 வருஷத்துக்கு போத, அதை தூக்கி பலன்ல போட்டேன், அதை ஒருத்தன் எடுத்து தீட்டி பளபளப்பாக்கி பயன்படுத்தினான்னா எனக்கு தானே பெருமை இல்லை. யாருக்கு வரும் இந்த பெருந்தன்மை? அதுதான் இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்? பாட்டை மட்டும் தான் 2 பாட்டு. அந்த ஒத்த பாட்டு, குண்டிக்கு ஒரு குண்டு முல்லை குள் வறுமை தாளவில்லை உண்ட குடிசை இல்லை என் தோழனை உலை தொலைத்து போனோம் ஜீவான ஒத்த பாட்டு தான். கம்யூனிஸ்டாரே கைவிட்டார். பண்டார சன்னதி என்று வெளிப்படையாக சொல்ல ராமமூர்த்தி அவர்களே கேள்வி செய்தார். அவர் கம்பன் கழகத்திலே பேசிய பொழுது உரித்து துண்ணும் புலையரேனும், இது அப்பர் பாட்டு. இது அவர் பேசுறத கம்யூனிஸ்ட் விளக்க கொடுத்ததை பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க. இலக்கியத்தின் மூலமாகத்தான் பொது உடைமையை கொண்டு சொல்ல வேண்டும் என்று அவரை முனைந்த அவரை அன்றைக்கு அந்த இயக்கம் பயன்படுத்த தவறிவிட்டது. ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க, அவர் வேற எதுவுமே பாடலன்னு. பெண் உரிமையிலிருந்து அத்தனையும் பாடியிருக்காரு. பெண்ணை சொல்லுகிற பொழுது கற்பன்று பூச்சி காட்டும் கழுதைகளை நிந்தனை செய், கற்பன்று பூச்சி காட்டும் கழுதைகளை நிந்தனை செய், கட்டற்று சிட்டு போல் கழுத்திடவே சிந்தனை செய், அற்பர் நினைப்பில் மண் அடிக்கவே நிபந்தனை செய், ஆண்பன் சமதை என்னும் அமுதை வாக்கை வந்தனை செய். பெண் உரிமையிலிருந்து மூட நம்பிக்கையை சாடணுமா? அருமையா பாடுவாரு. கொள்ளை சிரிப்பு வந்ததே குப்பனுக்கு, கொள்ளை சிரிப்பு வந்ததே குளவிக்கல்லை சாமி என்று கும்பிட்ட போது, குளவிக்கல்லை சாமி என்று கும்பிட்ட போது கொள்ளை சிரிப்பு வந்ததே, பிள்ளை வரம் பெற்றிடவென்று வள்ளி பேரரசு வேப்பமரம் சுற்றிய போது, கல்லை முந்தையாக குடித்து சுப்பன் காட்டேறி வந்ததென்று ஆடிய பொழுது கொள்ளை சிரிப்பு வந்தது. எவ்வளவு நாகரிகமா, எவ்வளவு அழகா மூட நம்பிக்கைகளை பிற மனம் புண்படாமல் சாடி சொன்னவன் நம்முடைய ஜீவா. அவருடைய பாட்டு என்ன ஒரு குறை என்று சொன்னால், நான் சொல்லவில்லை, கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் இருந்த தா பாண்டியன் அவர்கள் எழுதுகிற பொழுது ஒரு அருமையான செய்தி ஒன்றை சொன்னார். என்ன தவறு செய்தாலும் கட்சி என்று சொல்லி கட்சி கட்டுப்பாட்டிற்குள்ளேயே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டதாலே ஜீவா அடைய வேண்டிய புகழை அடைய முடியாமல் போய்விட்டார். கட்சி கட்டுப்பாடு பெரிதென்று எல்லாவற்றையும் சரியோ தவறோ அந்த கொள்கைகளை அவர் ஏற்றுக்கொண்டு இது தவறு என்று சுட்டி காட்டவில்லை. இன்னொன்னு சொல்லட்டுமா, அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சினா தெரியாது, ஜீவா கட்சினா தெரியும். இது ஒரு தோழர் சொல்றாரு. அப்படி சொன்னப்ப அப்படிப்பட்ட நீங்க இந்த தப்பை சுட்டி காட்ட வேணாமா என்று சொன்ன பொழுது ஜீவா சொன்னார், கட்சி கட்டளை தான் மேல், ஜீவா என்று என்னை தனி ஒருவனை முன்னிறுத்தக்கூடாது, என்னை தாழ்த்தி கொண்டு குடிசையிலேயே வாழ்ந்து மறைந்த அந்த தலைவன். என்ன குறை? மொத்தமே 35 இருந்து 37 அவருடைய கவிதைகள் எல்லாமே. கவிதைன்னா தலைப்பு கொடுத்துருக்காங்க கவிஞர். 2 வருடம் மட்டும்தான் அவர் எழுதியிருக்கார். அதுபோல் 42க்கு மேல ஒரு சில கவிதைகள் எழுதியிருக்கிறாரே தவிர அவருடைய அரசியல் பணிகள் ஒரு நல்ல கவிஞரை தின்று விட்டன. அவர் சொன்னது போல வாரா அந்த காலுக்கு செருப்பு முல்லை பாட்டை கேட்டுவிட்டு, ஜீவா நீங்கள் பேச வேண்டாம் ஜீவா, கவிதை எழுதுங்கள், கவிதை எழுதுங்கள், அந்த கவிதை தான் தமிழ்நாட்டுக்கு தேவை என்று மாமேதை வாரா, அக்ரஹாரத்தின் அதிசய பிறவி என்று அண்ணா சொன்னாரே, அந்த வாரா சொன்ன பொழுது
பாரதியின் பாஸ்வல் என்று சொல்வார்கள். ஜான்சனுக்கு ஒரு பாஸ்வல் ஆங்கிலத்திலே கிடைத்தது போல பாரதியின் பாஸ்வல் என்று சொன்ன அந்த ஜீவா, நம்முடைய ஜீவாவின் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார், கட்சி மேல் என்று தனக்குள் இருந்த கவிஞனை ஜீவா கொன்றுவிட்ட காரணத்தினாலே இந்த களத்திற்குள்ளே ஜீவாவை கொண்டு வருவது என்பது தவறான செயல் என்று சொல்லி ஜீவாவை இந்த மன்றம் முதலில் ஒதுக்கிவிட்டது. அடுத்து நம்முடைய பட்டுக்கோட்டை ஒரு ஒதுக்க முடியாத கவிஞர். அது திரைப்பட பாட்டு, ஒவ்வொரு பாட்டையும் சொல்லி வழக்கம் சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு பாட்டுக்கு 1 மணி நேரம் வேணும். ஒரு முதல் தமிழ் சினிமாவிற்குள்ளே பொதுவுடைமை கருத்துக்களை, முற்போக்கு சிந்தனைகளை கொண்டு வந்து வைத்த கவிஞன் பட்டுக்கோட்டை. ஜாலிலோ ஜிம்கானா இதான் அப்ப யார் பாட? தஞ்சை ராமையாதாஸ் பாட்டு. இப்படி பாடல்கள் வந்து கொண்டிருந்த பொழுது இலக்கிய தரத்தோடு கண்ணதாசன் வந்தார், போர்க்கருவிகளோடு பட்டுக்கோட்டை வந்தார். அந்த சினிமா பாடல்களையும் ஆயுதமாக மாற்ற முடியும் என்று கொண்டு வந்து இங்கே தந்த கவிஞன் இன்றைக்கு பட்டுக்கோட்டை தான். ஒரு சாதாரண பாட்டில ஒரு தங்கப்பதுமைன்னு ஒரு மூட நம்பிக்கை சொல்ற கதை. தங்கப்பதுமை அதாவது இந்த சொல்லுவாங்க விக்ரமாதித்தன் கதை மாதிரி, மதன காமராஜன் கதை மாதிரி ஒரு கதை தங்கப்பதுமை. அதுக்குள்ள ஜீவா சொல்றான், நம்ம சொல்றான் பாருங்க, ஈழற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் நான், அவள் இதயத்தில் கொந்தளித்த எண்ணத்தை கொன்றவன் நான், வாழ தகுந்தவளை வாழாமல் ஆக்கிவிட்டு பாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவன் நான், இந்த கொலைகளுக்கு ஆளாயிருந்து விட்டேன், இனி எந்த கொலை செய்தான் என்னடி என் ஞான பெண்ணே, என்னடி என் ஞான பெண்ணே. நீ ஜெயிச்சுன்னு சொல்றமே, இதுக்கு மருந்த அன்னைக்கே சொன்ன ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த ஒருமைப்பாட்டை ஒரு மூட நம்பிக்கை கதைக்குள்ளே கூட சொல்ல முடியும் என்று கொண்டு வந்து, ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே, ஆராய்ந்து பார்மான கண்ணுக்குள்ளே என்று சொல்லி ஒரு சீர்திருத்த கருத்தை சொல்ல முடியும் என்று சொன்னார். அந்த கருத்தை சொன்னவன் நம்முடைய பட்டுக்கோட்டை. ஒரு அன்னைக்கு ஒரு பெரிய அதிசயமான ஜெமினி வாசன் வந்து கண்டவாக்கில் படம் எடுக்கிறாரு. அவர் பட்டுக்கோட்டை எழுதின பாட்டை, இது பட்டுக்கோட்டையில் ஆபாச கோட்டைன்னு ஒரு பாட்டு சொன்னார். பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன், வெக்கத்திலே சிரிப்பேன் நீ விஷயம் புரிஞ்சு ரசிப்பேன். இந்த பாட்டுல ஒரு வார்த்தை வரும், வாக்கா வெட்டின கலப்பிலே நான் வந்து குந்துவே வரப்பிலே, வாக்கா வெட்டின கலப்பிலே நான் வந்து குந்துவே வரப்பிலே, அந்த கொஞ்சம் முகத்திலே கஞ்சி சிரிச்சிடு வஞ்சி கோடி நீ கஞ்சி கொண்டு வருவேன் இன்பம் கலையத்திலே தருவேன், கஞ்சி கொண்டு வருவேன் இன்பம் கலையத்திலே தருவேன் என்பது ஆபாசம் என்று சொல்லி அன்றைக்கு ஜெமினி சொன்னார். யாரு? ஜெமினி வாசன். ஒரு ஆனா இது ஆபாசமா? அந்த ஒரு காதல் உணர்வை கூட சாதாரணமாக சொன்னவன் ஒரு தாய்க்கு மூட நம்பிக்கை. இந்த தாய் தகனா எல்லாம் போயிடும் சொல்றப்ப அந்த மூட நம்பிக்கையை எதிர்த்து அந்துக்குள்ளே பாட்டு எழுதி தாயத்தோ தாயத்து, அந்த பாட்டு முழுக்க நேரம் இல்லை, படிச்சு பாருங்க. அத்தனை மூட நம்பிக்கைகளையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு மந்திர வசியம் இல்ல, மாயாஜால வேலை இல்ல, வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், இதுல மறைஞ்சிருக்கு அரிய பெரிய ரகசியம் என்று சொல்லி உழைப்பின் மகத்துவத்தை சொன்னவன். ஒரு மூட நம்பிக்கை கருத்துக்குள்ளேயே இவ்வளவு கருத்துக்களையும் வைத்திருக்கின்ற பட்டுக்கோட்டை. ஒரு பாட்டை மட்டும் சொல்லிட்டு அடுத்ததுக்குள்ள போயிடுவார். இந்த நாட்டுக்கும் இந்த ஆட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது கோனாரே, இந்த ஆட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் வரும் கூட்டு இருக்குது கோனாரே, இதை ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே. ஏன் ஆட்டையும் நாட்டையும் சொன்னா இந்த நாட்டு மக்கள் என்னைக்குமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செம்மறி ஆடுகளா. இது எப்படி? இந்த ஆடு போறப்ப என்ன செய்யும் நீங்க பாருங்க, செம்மறி ஆடு மட்டும் போய்கிட்டே இருக்கும். நீங்க திடீர்னு ஒரு ஆடு போறப்ப 10 ஆடை விட்டுட்டு ஒரு ஆடு கூட்டு ஒரு கம்பை நீட்டிக்கீங்க, முதல் ஆடு தவ்வும், அடுத்த ஆடு தவ்வும், 10 ஆடு போன கம்பை எடுத்துருங்க, மீதி ஆடு தனி தனித்தான் போகும். இது மாதிரி நாட்டு மக்கள் என்பதை அன்றைக்கு சொல்லி அவர் அருமையான கருத்து சொன்னார். கணக்கு மீறி தின்றதால கணத்தாடு சாயுது. எப்படி? கணக்கு மீறி தின்றதால கணத்தாடு சாயுது, அதை கண்ட பின்னும்
மந்தை எல்லாம் அதுக்கு மேலமே இது. நல்லா யோசிச்சு பாருங்க. கணக்கு மீறி தின்னதால கணத்தாடு சாயுது. அத கண்டிருந்தும் மந்தையெல்லாம் அதுக்கு மேல மேயுது. மனக்கு இருக்கு தலையிலேறி பகுத்தறிவு தேயுது. இந்த பலாய் போன மனித கூட்டம் தானாய் விழுந்து சாயுது. இது எவ்வளவு கருத்தும் ஆழமும் உள்ள பாட்டு தெரியுமா? கண் முன்னால பாக்குறோம் கொள்ளையடிச்ச அடிச்சு போறத. ஆனா அடுத்த ஆட்சிக்கு வர்றவன அடுத்து பொறுப்புக்கு வர்றவன் திருந்துறானா? திருந்தலையில இத ஒரு பாட்டுக்குள்ள சொல்லி சினிமா பாட்டுக்குள்ள பல்வேறு சொல்லிட்டு 1000 கருத்து சொல்லலாம். நேரம் நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. அப்ப டக்குன்னு சொல்றேன், இந்த பட்டுக்கோட்டையும் ஜீவா போல் தான். பிரச்சனை என்று சொன்னார், சினிமாவை தாண்டி அவர் பாடல்கள் எழுதவில்லை. அந்த இந்த பாட்டு ஜனசக்தியில வந்த தை மாசத்து தைக்கு வந்த பாட்டு தான் நம்ம எம்ஜிஆர் படம் இருக்கு, நாடோடி மன்னன்ல. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமையே நடத்தி சம்பா பயிர பறிச்சு நட்டு பருத்தி கொள்ளையில் வாய்க்கா விட்டு நெல்லு வேற ஜீவிக்கு மரப்பும் உள்ளம். அந்த பாட்டு அவர் எழுதிய தனிப்பாடல். அந்த பாடலை தான் பின்னால் எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்தினார்கள். இப்படி ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் கவிதை என்று அவர் எழுதியிருக்கிறாரே ஒழிய திரைப்படத்திற்குள்ளேயே முடங்கி போய்விட்டார். இதை நான் சொல்லவில்லை, பட்டுக்கோட்டையே சொன்னார். நான் இந்த சினிமா சிறைக்குள்ளே அடைபட்டு என்னுடைய வீரியத்தை இழந்து கொண்டிருக்கிறேன். இவர்கள் சொன்னதற்கெல்லாம் நான் எழுத வேண்டியிருக்கிறது. நாத்திகனான நான் தில்லையம்பல நடராஜா எழுத வேண்டியிருக்கிறது. என் பேனாவிற்கு சுதந்திரம் இல்லை என்று பட்டுக்கோட்டையை ஒதுக்கிய பின்னாலே பட்டுக்கோட்டையை தூக்கி நிறுத்துவது என்பது மற்ற 2 கவிஞர்களோடு ஒப்பிடுகிற பொழுது தவறு என்ற காரணத்தினாலே பட்டுக்கோட்டையையும் இந்த நீதிமன்றம் சற்று தள்ளி வைத்திருக்கிறது. விட்டு விடல 2 பேரையுமே கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். இப்ப அடுத்து நம்முடைய பாரதிதாசன், பாரதி, இதுல 2மே பாரதி தராசுன்னு ஒரு கதை எழுதியிருப்பான். அதுல பாரதிதாசன் தான் வருவான். அவருடைய சமுதாயம் செங்குந்தர் சமுதாயம், நெசவாளர் சமுதாயம், கைகோளர் சமுதாயம். அதை பாரதியே எழுதுகிறான் தராசிலே. கைகோள சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கவிஞர் என்னிடம் வந்தார். யார்கிட்ட? தராசியார் பாரதி. வந்த பொழுது இப்படி கவிதை எப்படி இருக்கும்னு, பட்டு போல மென்மையாக இருக்க வேண்டும் அல்லது மில் துணி போல இருக்கக்கூடாது, இப்படி மென்மையாக இருக்கு இதெல்லாம் சொல்லி ஏழைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுகனி புலவன், இப்படி எழுகனி புலவன் என்று பாரதியாலேயே பட்டம் சூட்டப்பட்டவன் பாரதிதாசன். பாரதி கவிதா மண்டலத்தை சேர்ந்த பாரதிதாஸ் கனவு சுப்புத்திரம் எழுதியது என்று சுதேசமுத்திரனுக்கு பாரதிதாசன் எழுதிய அந்த வழியும் கை பந்தன சுற்றுமலான்னு சொல்லி பராசக்தியை புகழ்ந்து எழுதுகிற பாட்டு யார்? பாரதிதாசன் எழுதுனது. அப்ப அவர் ஆத்திகர். சுப்பிரமணிய சுரி எழுதி கொண்டிருந்த காலம் அந்த காலம். அதில் எழுதி தன்னுடைய ஒரே வாரிசு என்று பாரதியாலேயே முடிசூட்டப்பட்டவன் யார் என்று சொன்னால் பாரதிதாசன் மட்டும்தான். அவர் ஓங்கி சொன்னார், இருட்டறையில் உள்ளதடா உலகம் இன்னும் ஜாதி இருக்கின்றென்று சொல்வானும் இருக்கின்றார். இப்படி இருட்டறையில் உள்ளதடா உலகம் இன்னும் ஏன் ஜாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றாரே, மறுத்துகின்ற மரத்தலைவர் வாழ்கின்றாரே, ஆயடியும் கையடியும் செய்கின்றாரே என்று சொல்லி அக்கினி வார்த்தைகளை பிரயோகம் செய்த கவிஞர் நம்முடைய பாரதிதாசன் என்று பார்க்கின்ற பொழுது மிக அருமையான பாடல்களை, உச்சகட்டமான பாடல் என்ன தெரியுமா? பலர் அறியாமல் இருக்கிறோம். அவன் தமிழுக்குள் மட்டும் முடங்கி போனான் என்று சொல்லுகிறோம். ஒரு பாடல் எழுதுகிறான். என்னை கேட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கூட அப்படி எழுதியதில்லை. கம்யூனிசத்தையும் தாண்டி எழுதிய ஒரு கவிதை என்று சொன்னால் அவன் சொல்லுகிறான், மனிதரில் நீயும் ஒரு மனிதன், மண்ணன்று நம்மளை பார்த்து சொன்னா உனக்குள்ள ஏற்றத்தாழ்வு ஏதுடா, மனிதரில் நீயும் ஒரு மனிதன், மண்ணன்று இமைதிர தூங்கி கிடக்கிறியடா, இமைதிர எழுந்து நன்றா எண்ணுவாய், தோலை உயர்த்து சுடர்முகம் தூக்கு, மீசையை முறுக்கி மேலே ஏற்று நகைப்பை முழங்கு. எப்படி சிரிக்கணுமா அப்படின்னு நகைப்பை முழக்கு, நடத்து லோகத்தை உன் வீடு உன் பக்கத்து வீட்டின் இடையில் வைத்த சுவரை இடித்து வீதிகள் இடையில் திரையை விளக்கி நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு, வானை இடிக்கும் மலை மேல் ஏறு, விடாமல் ஏறு, மேல் மேல் ஏறி நின்று பாரடா இப்புவி பரப்பை, ஏறி நின்று பாரடா இப்புவி பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம்,
பாரடா உன்னுடன் பிறந்த வட்டாரம் என் குலம் என்று தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள். என்ன வீரிய வார்த்தை, என்ன வார்த்தை ஜாலம், என்ன உணர்வு! தீயாய் அக்கினி புலம்புகளாய் அந்த வார்த்தைகளை அவன் கொட்டிவிட்டு சொன்னான், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு. எப்படி அறிவை விரிவு செய்யணுமா? தமிழ் குறிப்பிடக்கூடாது. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைத்துக்கொள், உன்னை சங்கமாக்கு, அணைத்துக்கொள், உன்னை சங்கமமாக்கு. மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு. பிரிவினை எங்கும் பேதமில்லை, உலகம் உன்னவும் உடுத்த உடுப்பாய். இவ்வளவாங்க ஒரு கவிதை இருக்க முடியும்? உலகத்தரம் வாய்ந்த ஒரு கவிதை, உலகத்தரம் வாய்ந்த ஒரு. ஆனால் ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால், இப்படி உலகத்தரத்திற்கு தன்னை உயர்த்திய ஒரு மகா கவிஞர் ரொம்ப நம்ம நேரம் இல்லாதனால வர்றோம். நேரம் இல்லாதனால இப்ப நான் சொன்னேன், சுருங்கி போனானே ஒரு கேள்வி வச்சாங்க. தமிழை பாடுவது தவறில்லை, செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனின் நைந்து போகும் என் வாழ்வு நன்னினை உனக்களில் எனக்கும் தானே. தமிழத்தான் நானும் சாவேன், தமிழைந்தால் நானும் நைந்து போவேன் என்று தமிழோடு ஒன்றி போவது தவறல்ல. ஆனால் ஒரு பிழை எங்கே வந்தது என்று சொன்னால், அன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருந்த ஒரு பிழை என்ன என்று சொன்னால், குறுகி போவது, தனக்குள்ளே குறுகி போவது. இப்ப என்ன சொல்றா, தமிழ்நாட்டில் ரெண்டா பிடிக்கணும், புரிஞ்சுக்கு புரியும். ஏன்னா அங்கிட்டு ஒரு பெல்ட் பெருசு, இங்கிட்டு ஒரு பெல்ட் பெருசு, அந்த பெல்ட் வர முடியல. அதனால அந்த பெல்ட் தன்னை துண்டாக்கு திருச்சிக்கு அங்கிட்டு, ஏன்னா அதுக்கு மேல வந்துடணும், அந்த நாற்காலியில உட்காரணும்னு ஆசை. இங்கிட்டு இன்னொரு பெல்ட் பெருசு, இது நான் உட்கார்ந்தணும்னு ஆசை. இப்படியே வெட்டிக்கிட்டே போனோம்னா எது மிஞ்சம்? பல பாண்டி நாடு, சோழ நாடு, சேர நாடு போய் மந்திரி 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 ஊரா போயிரும்ல. அப்படி போகக்கூடாது என்றுதான் பாரதியின் கனவு, மற்றவர்களின் கனவு. ஆனால் பாரதிதாசன் தன்னை தவற விட்ட இடம் எது என்று சொன்னால், தமிழை எதிர்க்கின்ற பீரங்கி கொண்டு சமையல் அறையில் இருக்கும் முள்ளங்கி தண்டி. இது பொருந்துமா? தமிழனை எதிர்க்கின்ற பீரங்கி கொண்டு சமையல் இருக்கும் முள்ளங்கி தண்டு. அப்ப தமிழ் மேல் இருக்கின்ற பற்று, தமிழின் மேல் இருக்கின்ற உணர்வு ஒரு சுருங்கி போகிற பொழுது ஒரு மகாகவிஞன் சுருங்கி போய்விட்டார். அது மட்டும் இல்லாமல் உள்ளதிலேயே அதிக காலம் வாழ்ந்த பெருமை பாரதிதாசன் தான். என்றைக்குமே வயது மூத்து போகின்ற பொழுது அந்த ரௌத்ரம் குறைந்து போகும், ரௌத்ரம் குறைந்து போகும். அப்ப வர 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 நீங்க பாரதிதாசனுடைய கவிதைகளை முன்னோக்கி நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், உலக மகாகவியாக விரிந்த அவன் கடைசியில் அவருடைய கவிதைகளிலே வீரியம் குறைந்து 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 போனதை அறிஞர்கள் இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார். நான் சொல்லல, மகாகவியை குற்றம் சொல்கின்ற அளவுக்கு நான் பெரிய கவிஞன் அல்ல, பெரிய மனிதனும் அல்ல. ஆனால் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இங்கு நம்முடைய பாரதிதாசனுடைய பிற்கால கவிதைகளை எடுத்து வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது பழைய வீரியம் அவரிடம் இல்லாமல் போனதை பார்க்கணும். இன்னொன்று ஒரு நல்ல கேள்வியை அங்கே இருக்குன்னு வச்சாங்க. இந்த பெண் உரிமை இதெல்லாம் சொல்றமே, வாழ்க்கையில் யார் கடைபிடித்தார்கள் என்று. கலப்பு திருமணம் செய்த ஜீவாதான். ஆனால் அதே நேரத்திலே வேறு இடங்களிலே அவரால் நிற்க முடியாமல் போய்விட்டார். பட்டுக்கோட்டையின் காலம் புரியது, அவரை விட்டுருங்க. பாரதிதாசனுடைய மனைவி பழனி அம்மாவை போய் ஒரு பேட்டி கண்டாங்க. அம்மா அவங்க வீட்டுக்காரர் பெண் உரிமை எல்லாம் பேசினாரு, அப்படிலாம் செய்தாரு, அதை பத்தி என்ன, அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. சோறாக்கி போடுன்னு சொல்லுவாருங்க, சோறாக்கி போடுவேங்க. படுக்கை விரிக்க சொல்லுவாங்க, படுக்கை விரிப்பேங்க. ஆனா பாரதி அப்படி இல்லை. செல்லம்மாவை கடகத்துல கூட்டு போனா, திண்டுக்கல்ல கூட்டு போனா பரவாயில்ல, மெட்ராஸ்ல கூட்டு போனா பரவாயில்ல, கடைந்தெடுத்த பிற்போக்கு கிராமம் கடையம், அது மேல கடையம். அதுல ஒரு பிராமண பெண்ணை வக்கரகாரத்துக்குள்ள கையை கோர்த்துக்கிட்டு அப்படி நடந்து போக முடியுமா? அந்த நடந்து போகின்ற தைரியம் அவனுக்கு இருந்தது. ஒரு திரைப்படம் படம் எடுத்துப்பான், புகைப்படம் 5 படம் தான். இப்ப கடைசி 6ஆவது ஒரு படம் கண்டெடுத்திருக்காங்க. பஞ்சாபிக்கார மாதிரி இருப்பான் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் அந்த படம். புதுசா போட்டு கண்டுபிடிச்ச யா மணிகண்டன்கிற பேராசிரியர் கண்டுபிடித்த அந்த படத்தை, பாரதி படம் 5, இப்ப கண்டுபிடிச்சது 6 படம் தான். அந்த படத்துல இன்னொரு ஒரு படம் இருக்கும். விஜயராகவன் ஒருத்தர், பாரதியாரு, செல்லம்மா, அவருடைய மகள்கள் தங்கம்மா, பாப்பா செல்லம்மா, சவுந்தரா, 2 பேரும் பின்னால் 2 பேரும் இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா செல்லம்மா உட்காந்துருப்பான், பாரதி நின்றுகிட்டு இருப்பான்.
இந்தியாவிலே அப்படி ஒரு படம் இருக்காது. ஆம்பளை உட்கார்ந்துருப்பா, பொண்ணு நின்றுகிட்டு இருக்கணும் என்ற காலத்திலே அதை தகர்த்தெறிந்து தன் மனைவியை உட்கார வைத்து தான் நின்று கொண்டு புகைப்படம் எடுத்து பெண் உரிமைக்கு வாழ்க்கைக்கு சொன்னதை நிறைவேற்றி காட்டியவன் நம்முடைய பாரதி என்பதை இந்த இடத்துல மறந்து வருகிறார். பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் உள்ள வேறுபாடு இந்த இடத்துல அதுதான். அது மட்டும் இல்லாம அவனுடைய கவிதைகள் எல்லாமே மற்றவர்கள் இப்ப ஜீவா சமரசம் செய்து கொண்டு போனார், பட்டுக்கோட்டை சமரசம் செய்து கொண்டு போனார். ஆனால் அதே நேரத்திலே நான் கவிதைக்குள்ள நான் ஒரு 2 சான்று மட்டும் சொல்லிடுறேன். பாரதி மிக மதித்தது விவேகானந்தரை, பாரதி மிக மதித்தது காந்தி. வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா. 1000 பேர் காந்தியை பற்றி எழுதியிருக்கார், 1,00,000 பேர் எழுதியிருக்கார். இந்த ஒரு பாட்டு தான் காந்தி பற்றி எழுதியதிலே மிகச்சிறந்த பாட்டு என்று காந்திய அறிஞர்கள் ஒப்புக்கொண்ட பாட்டு. அப்படிப்பட்ட பாரதி காந்திய ஒரு விமர்சனம் செஞ்சா உங்களுக்கு தெரியுமா? காந்தி ஒரு அதாவது நீங்க சொன்னீங்க விதவை திருமணம், இதை பத்தி ஒரு பேச்சு வருது. அப்ப விவேகானந்தர் முதல் ஒரு கருத்து, ஏன்னா அவர் மூத்தவர்ல அவர் 1903 இறந்து போயிட்டார். ஒரு கருத்து சொன்னார் விவேகானந்தர். என்ன கருத்து என்று சொன்னால், பெண்கள் விதவை திருமணம் செய்யக்கூடாது, விதவைகள் திருமணம் செய்யக்கூடாது என்பதற்கு விவேகானந்தர் ஒரு கருத்து சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, மேல் ஜாதி ஆண்களை விட பெண்களுடைய தொகை கூடுதல். எப்ப? அந்த காலத்துல, அதாவது ஒரு 2000 வருடத்துக்கு முன்னால் வச்சுங்க, அவங்க மேல் ஜாதி ஆண்களை விட பெண்கள் தொகை அன்றைக்கு கூடுதல் ஆகையினாலே அவர்களுக்கு 2வது கணவர் கிடையாது என விதிக்கப்பட்டது. ஆண்கள் எண்ணிக்கையை விட பெண்கள் எண்ணிக்கை கூடுதலா இருந்துச்சா, அதனால அவங்களுக்கு 2வது கணவர் கிடையாது. ஏன்னா ஆண்கள் எண்ணிக்கை குறையா இருக்குல்ல, அப்ப ஆண்களுக்கு பெண் தட்டுப்பாடு வந்துருக்குல்ல, அதனால கிடையாது. சொன்னது யாரு? முற்போக்குவாதியான விவேகானந்தர். அது பாரதி எழுதுகிறார், தன்னுடைய இதில் எழுதுகிற பொழுது, சீர்திருத்தம் பேசினாலும் தன்னுடைய மடத்து கொள்கைகள் பரவுவதற்கு தடை ஏற்படும் என்று சொல்லி அசிரத்தையாக பேசுகிறார் விவேகானந்தர் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், விவேகானந்தர் மகா நிந்தனையான வழக்கம் ஒன்றுக்கு தம்மை அறியாமலே பொய் முகாந்திரம் கூற தரப்பட்டதில் ஒரு முக்கியமான செய்தியை மறந்து விட்டார். அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்சஸ் சனசங்கீதையின் பேர் இருக்கு சமஸ்கிருதத்தில். அந்த சனசங்கையா சொன்னது பெண்கள் வெள்ளையாடை உடுத்த வேண்டும் என்று, அந்த சென்சஸ் கணக்கா சொன்னது பெண்கள் வெளியே வந்தால் அவசரம் என்று கிளிக்கதை பேசுகிறார் என்று விவேகானந்தரையே தைரியமாக குற்றம் சாட்டுகின்ற ஆண்மை பாரதிக்கு இருந்தது. பட்டுக்கோட்டைக்கோ நம்முடைய பாரதிதாசனுக்கோ அந்த இது வந்தது. அவரவர் கொள்கை கண்ணாடி போட்டுக்கிட்டா அவர் கொள்கை மட்டும் பெரிது என்று சொன்னபோது, இதை விட கண்ணதாசன் சொன்னால தலைவர்கள் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம்னா அதை நிறைவேற்றி காமித்தவன் பாரதி. இதே காந்தியை சொன்ன பொழுது இதே மாதிரி அவர் ஒன்று சொன்னாரு, வயதான ஆண்கள் திருமணம் செய்யக்கூடாது, சீக்கிரம் செத்து போகலாம், விரைவு எண்ணிக்கை கூடிருமா. இதை சொன்னப்ப காந்தி சொன்ன சிரிச்சுக்கிட்டே சொன்னா, பெண் விதவைகள் எண்ணிக்கையை குறைப்பதற்கு வழி கேட்டார் காந்தி, ஆண் விதவைகளின் எண்ணிக்கை கூடுவதற்கு வழி சொல்லுகிறார் அப்படின்னா. அப்ப தான் கொண்ட கொள்கையிலே நின்றிருக்கின்றவன் என்றைக்குமே நம்முடைய கவிஞராக இருக்கிறார். அவன் கவிதைகள் அக்கினி குஞ்சுகள். செத்த முறையில் சிவலோகம் வைகுண்டம் செல்லலாம் என்று எண்ணி இருப்பார், பித்த மனிதராம் என்று ஊதராசன். தமிழை பற்றி அவன் தான் முத சொன்னான், தொழிலாளி அவன் தான் பாடினான். இவங்க யாரும் பாடுவதற்கு முன்னாலே கோரிக்கால் பூதமடா தொழிலாளி கோபத்தின் ரூபமடா என்று ஜீவா பாடுவதற்கு ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாரதி தான் முதல் இரும்பை காட்சி உருக்கிடுவீரே, கரும்பை சாறு பிழிந்திடுவீரே என்று சொல்லி பிரம்மதேவன் கலையிங்கு நீரே, கடவுளுக்கு நிகராக தொழிலாளியை உயர்த்தி பாடியவன் பாரதி. பெண் விடுதலைக்கு முதல் பாடி இதையெல்லாம் விசித்திரம் ஆக்குதல் என்று சொன்னால், கடவுள்கிட்ட வேண்டப்ப கூட அது அப்படியே அந்த ஆயுதமா தான் வரும். மோகத்தை கொன்றுவிடு அல்லாஹ் என்று மூச்சை நிறுத்தி விடு, தேகத்தை சாய்த்து விடு அல்லாஹ் இதில் செத்த பணமாக்குங்க. பராசக்தியில கேட்பது கூட சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டார், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு, நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ.
அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அங்கே இருக்க நீ சொன்னது போல ஒவ்வொரு எழுத்தையும் ஆயுத எழுத்தாக மாற்றியவன் யார் என்று பார்க்கின்ற பொழுது பாரதி இவர்களை விட அவன் தான் உச்சத்திலே நின்று கொண்டிருக்கிறான். முதல் ஒரு காடு இருக்குன்னா அந்த காட்டுல ரோடு போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு முள்ள பூரா வெட்டணும், மரத்தை பூரா வெட்டணும், ஒரு செம்மண் சாலை போடணும். பார்த்தா செம்மண் சாலையா தெரியும். அதுக்கு மேல தார் ரோடு போடலாம், அதுக்கு மேல கான்கிரீட் போடலாம். ஆனா முத காட்டை வச்சு பாதை போட்டானே அவன் யார் என்று பார்க்கின்ற பொழுது பாரதி மட்டும் தான் இருக்கிறான். நான் தீர்ப்புக்கு ஒரு கவிதையை மட்டும் தான் வச்சிருக்கேன், ஒரே ஒரு கவிதை. அவன் சொன்னா 4 பேரும் சொல்லாத 3 பேரும் சொன்னா எமக்கு தொழில் கவிதை. அடுத்த வரி என்ன? நாட்டிற்கு உழைத்தல். அடுத்த வரி என்ன? இமைப்பொழுதும் சோறாது இருத்தல். யாருக்கிட்ட சொல்றான்? இந்த முன்னாள் உட்கார்ந்துருக்காங்கல்ல தோந்தி போகிறேன் சொல்றான். மணக்குள விநாயகர்கிட்ட போய் இந்த வார்த்தையை சொல்றான். கணபதி, நீதான கொம்புடிச்சு பாரதம் எழுதுன, நீதான முத டைப்ரைட்டர் எழுத்த நீதான், அதனால உங்கள்கிட்ட சொல்றேன். நான் யார் தெரியுமா? என்னுடைய தொழில் என்ன தெரியுமா? இப்ப என் தொழில் என்ன? அச்சகம் வச்சிருக்கேன். இப்ப தொழில் என்ன? வாத்தியா, இப்ப ஏலத்தோட்டம் முதலாளி, இவங்க பேராசிரியர், இப்படித்தானே சொல்லுவோம். ஆனா உலகத்திலேயே முதல் எமக்கு தொழில் கவிதை என்று சொன்னோம் ஒரே கவிஞன் பாரு. அந்த கவிதையை எதுக்கா? ஒருத்தரை பாடி புகழ்படுத்துச்சுமா ஐயா அப்படின்னு போறதுக்கா? நான் ஒன்று சொல்லிடுறேன். அண்ணா ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாமானே? ஒரு சொல்றேன். ஊவேசா எவ்வளவு பெரிய தமிழறிஞர், தமிழ் தாத்தா. அவர் கண்டெடுத்த சொத்து தான் சங்க இலக்கியம். அதான் மணிமேகலை, சிலப்பதிகாரம் என்று தொடர்ந்து இன்றைக்கு இருக்கின்ற பலவற்றை கொடுத்தவர் அவர் தான். ஆனா அந்த ஊவேசா திருச்சி ஈரோடு ரயில்ல ஒரு நாள் வர்றார். அப்படி வருகிற பொழுது பெரியார் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல பெரியார் ஒரு துணி மூட்டையோட ஏறி பக்கத்துல உட்கார்ந்தார். அவர் எனக்கு 3ஆவது வகுப்புல தான் போவார். யாரு டிக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து கொடுத்தாலும் அதை வித்துட்டு அந்த காசை சேப்பில் வச்சு பொது சேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு தேர்ட் கிளாஸ் தான் போவார் பெரியார். இது நெடுஞ்செலின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஏன்னொடனே ஊவேஷா பார்த்தாரு. பார்த்தோன்னே நீங்க வெங்கசாமி நாயக்கர் மகன் தானேன்னாரு. ஆமான்னாரு. ஐயோ உங்கப்பா என்ன எங்க போயிட்டு வர்றீங்க? துணி வித்துட்டு வர்றேன்னாரு பெரியார். துணி வித்துட்டு வர்றீங்களா? ஐயோ உங்கப்பா கோடீஸ்வரனாச்சே. ஈரோட்லயே முத 3 மாடி வீடு உங்க வீடு தானே. திருவாங்கூர் மகாராஜா வந்தா உங்க வீட்டுல தானே தங்குவாரு. ஐயோ இப்ப துணி விற்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்களே. அந்த காலத்துல உப்பாட்ட பணம் வாங்கி நான் 2 புத்தகம் போட்டிருக்கேன் தெரியுமா? வாழ்க்கை நிலையாமையை பார்த்தீங்களா? இப்படி ஆகி போச்சு. 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்துருக்காரு. அப்ப பெரியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, ஐயா இன்னைக்கு நான் கோடீஸ்வரன் தான், காங்கிரஸ் கட்சி பொறுப்புல இருக்கேன். நானு கதர் விற்கிற பொறுப்பை எனக்கு காந்தி கொடுத்துருக்காரு. அதனால தோல்ல சுமந்து திருச்சி பூரா கதர் வித்துட்டு வரேன் ஒழிய இன்னைக்கு நான் செல்வந்தேன்னு சொன்னாரா. அவ்வளவு பெரிய ஊவேசாவுக்கு காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, காந்தின்னு ஒரு பெரிய தலைவன் விடுதலை போராட்டம் நடத்துறா. பெரியார் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர்னு தெரியலன்னா அவர்கள் தமிழை தவிர எதுவும் தெரியாமல் நத்தையாய் சுருக்கி கொண்டவர்கள். இங்கேதான் பாரதி உயர்ந்து நிற்கிறார். ரஷ்யாவில் புரட்சி வச்சா இங்க இருந்து சொல்றான், மகாணி பராசக்தி கடைக்கன் வைத்தார் ஆஹா என்று எழுந்ததுவா யுக புரட்சி. இந்த புரட்சி யுக புரட்சின்னு அங்க பாடுறா, வெளியேந்த பாடுறா. இப்படி உலக நாடுகள் எல்லாம் பார்க்கின்ற விரிந்த பார்வை பாரதியிடம் இருந்தது. அதனாலதான் சொன்னா எமக்கு தொழில் கவிதை. அது எதுக்கு தெரியுமா? நாட்டிற்கு உழைத்தல். நாடு என்றால் இமயமலையும் கங்கை நதியுமா? இல்ல, இதில் இருக்கின்ற மக்கள், இதில் இருக்கின்ற சமுதாயம், அந்த நாட்டிற்கு உழைத்தல். அது அப்பப்ப சேவை செஞ்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்து ஏசி ரூம்ல படுத்துக்கிறதா இல்ல, இமைப்பொழுதும் சோறாதிருத்தல். ஒரு வினாடியோட அப்படி கண்ணை மூடாம, அது கண்ணை இமைக்காம இந்த நாட்டுக்கு உழைப்பேன், இந்த சமுதாயத்துக்கு உழைப்பேன் என்று இந்த 4 வரில் மட்டுமல்ல உலகத்திலேயே சொன்ன ஒரே கவிஞன் மகாகவி பாரதி. வெளிகன்னு ஒரு பறவை உண்டுங்க, கூளைக்கடான்னு தமிழ்ல சொல்லுவாதான் தீர்ப்பு. அந்த கூளைக்கடாவுல ஆண் பறவை தான் இறதேடும், இதுக்கு குஞ்சுக்கு. பெண் பறவை பிள்ளை போட்டு குட்டி போட்டு போயிடும், குச்சி பிடிச்சிட்டு போயிடும். இந்த பறவை இம்ம நின்று இருக்கும், அந்த அழகு அது வாயை தொண்டை இப்படி பெருசா இருக்கும். அது பெரிய பறவை பார்த்தவங்களுக்கு தெரியும். அது என்ன செய்யும்? அது நிறைய மீனை பிடிச்சிட்டு வரும், நண்டை பிடிச்சிட்டு வரும், அந்த அது வாயை திறந்து காட்டும். குஞ்சுகள் எல்லாம் என்ன செய்யும்? அந்த அழகு மூக்கு அதுக்குள்ள விட்டு அந்த மீனை எடுத்து சாப்பிடும். இது வழக்கம். ஒரு நாள் அப்பா பறவைக்கு எதுவுமே கிடைக்கல. அது உடனே குஞ்சு வரைக்கும் கத்திட்டு வருது. உடனே ஒண்ணு எனக்கு கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்ல வாயை திறந்து காட்டுது தந்தை பெலிகன் பறவை.
அப்ப குஞ்சு பூரா அப்பா இற வச்சிருக்காரு நினைச்சுக்கிட்டு அழக உள்ள விடுது. உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்லை, பசி. அதனால அது என்ன செய்யுது, அந்த குஞ்சுக பூரா உள்ள விட்டு அப்பாவோட தசையை கொத்த ஆரம்பிச்சிச்சு. கொத்தி திங்க திங்க தந்தை பிறகு அதை விரட்டல. ஐயோ குஞ்சுகள் சாப்பிடட்டுமேனு வாய் என்ன அகண்டு கொடுக்குது. அப்ப குத்தி 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 இந்த நெஞ்சு கிழிஞ்சு இங்க வந்துருச்சு. மல்லாந்து படுத்து இன்னும் சாப்பிடுங்கள் என்று அந்த பிள்ளைகள் பறவை வீழ்ந்து மறைந்தது என்று சொல்லிவிட்டு ஒரு பிரெஞ்சு கவிஞன் எழுதினான், ஒரு கவிஞன் என்பவன் இந்த பிள்ளைகள் பறவை போல இருக்கிறானே அவன் தான் கவிஞன் என்று சொன்னான். இந்த 4 பேரிலே அப்படி வாழ்ந்த மகாகவி பாரதி 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 என்று நான் தீர்ப்பு சொல்லாவிட்டால் பட்டுக்கோட்டை கோபித்துக் கொள்வார், ஜீவா கோபித்துக் கொள்வார், பாரதிதாசன் கோபித்துக் கொள்வார். ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்கள் உச்சி முடியிலே தூக்கி வைத்து அவன் பாதையிலே நடந்தவர்கள், அவனை உச்சி மேல் வைத்து முகர்ந்தவர்கள், அவன் வழிதான் என் வழி என்று சொன்னவர்கள் 3 பேரும் சொன்னதினாலே இதுவே என் தீர்ப்பு என்று தந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி